தி பாஸ் அத்தியாயம் 411. சூர்யாவின் இலக்கு லண்டனிற்கு செல்வது. ஆனால் இந்த விமானம் நடுவில் ஒரு இடத்தில் நிற்க வேண்டியிருந்தது. திபெத்தை பற்றி பேசுகையில் இது அலஹான் பிராந்தியத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாகவும் மத்திய கிழக்கின் பொருளாதார மற்றும் நிதி மையமாகவும் இருந்தது. இது அல்ஹானின் பணக்கார நகரம் என்றும் அறியப்பட்டது. இந்த நகரம் உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமானது என்று கூறலாம். மக்கள் நகரத்தை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் ஊதாரித்தனம் என்ற வார்த்தைகள் அவர்களின் மனதில் தானாகவே தோன்றும். சில மணி நேர பயணத்திற்கு பிறகு சூர்யாவின் விமானம் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. 4 மணி நேரம் இடைவெளி இருந்ததால் சூர்யா விமான நிலையத்தில் அமைதியாக இருக்க விரும்பவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக 4 மணி நேரம் இருந்தது. இது ஒரு குறுகிய காலம் அல்ல. சூர்யா கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு விமான நிலையத்தில் வாக்கிங் சென்றான். நேரம் மெதுவாக கடந்தது. காலை 8 மணிக்கு பிறகுதான் மீண்டும் விமான நிலைய பாதுகாப்பு சோதனையில் நுழைந்தான். இந்த நேரத்தில் மேலே இருந்து பலத்த சத்தம் வந்தது. ஒரு குழு ஆண்கள் சிறப்பு சுரங்கப்பாதையிலிருந்து வெளியேறினர். அவர்கள் அரேபியர்கள் அல்ல, ஆனால் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் போலிருந்தனர். முன்னணியில் இருந்தவர் சூட் அணிந்திருந்தார். வெறுமனே அவரது மனநிலை சற்று மோசமாக இருப்பது போல் தோன்றியது. இந்த மனிதனுக்கு அருகில் ஒரு அழகான பெண் இருந்தாள். அவள் நவநாகரிக ஆடைகளை அணிந்திருந்தாள். அவளுடைய அழகான தோற்றம் பார்ப்பவர்களின் கண்களை ஒளிரச் செய்தது. அவள் எதுவும் பேசவில்லை, ஆனால் அந்த மனிதனின் பின்னால் நெருக்கமாக பின்தொடர்ந்தாள். அவர்கள் இருவருக்கும் பின்னால் 7 அல்லது 8 கட்டுமஸ்தான மனிதர்கள் இருந்தனர். அவர்களின் தோலின் நிறத்தை பார்க்கும்போது அவர்கள் ஒரே இடத்தை சேர்ந்தவர்களாக தெரியவில்லை. அவர்களின் உடை மற்றும் நடத்தையிலிருந்து அவர்கள் மெய்காப்பாளர்கள் என்பது தெரிந்தது. அந்த கூட்டம் கம்பீரமாக நடந்து சென்றது. முன்னணியில் இருந்தவர் மோசமான மனநிலையில் இருந்ததோடு மட்டுமல்லாமல் ஏதோ அவருக்காக யாரோ காத்திருப்பது போல் அவசரமாக மிக வேகமாக நடந்தார். அவருக்கு பின்னால் இருந்த பெண் அவரின் வேகத்தை பிடிக்க வேகமாக பின்தொடர்ந்தாள். ஆனால் உண்மையில் பின்தங்கியிருந்தாள். அந்த ஏமாத்துக்காரங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தல, ஏற்கனவே ஒத்துக்கிட்ட விஷயங்களை கூட இப்ப செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லி என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது என்று தலைவர் நடக்கும்போது யாரையோ திட்டிக்கொண்டே சென்றார். அவருக்கு மனதில் எவ்வளவு கோபம் இருந்தது என்பதை மற்றவர்களால் பார்க்க முடிந்தது. மதிப்பிற்குரிய மாஸ்டர் சீசர், நீ சொல்றது சரிதான். அந்த அலஹான் ஆண்கள் உண்மையாவே அவங்களோட வார்த்தையை கடைபிடிக்க தவறிட்டாங்க என்றவள் சீசரின் உதவியாளர். மேலும் அவள் குறிப்பிட்ட சீசர் லண்டன் நாட்டில் உள்ள ஒரு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியின் உதவியாளர். முக்கியமாக எண்ணெய் ஒத்துழைப்பை பற்றி விவாதிக்க அவர் இந்த முறை அலஹானுக்கு வந்தார். அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை இங்கு வந்திருந்தனர். இது 2வது முறையாகும். இது பற்றி அவர்கள் ஏற்கனவே சரியாக விவாதித்திருந்தனர். ஆனால் எதிர்த்தரப்பினர் திடீரென மனம் மாறினர். அவர்கள் ஒப்பந்தத்தை கையெழுத்திட போகிற நேரத்தில் மற்ற தரப்பினர் ஒவ்வொரு பீப்பாயின் விலையையும் அதன் அசல் விலையிலிருந்து 10ல் ஒரு பங்காக உயர்த்தினார். எதிர்த்தரப்பினர் வேண்டுமென்றே இதை செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு புரிந்தது. இவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். நான் இளவரசி ஹெலனாவுடைய பிறந்தநாள் விழால கலந்துக்கிற மாதிரியான சூழ்நிலையில இல்லைன்னா அவங்க கிட்ட திரும்ப போய் நியாயம் கேட்டு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன் என்று சீசரின் முகத்தில் கோபம் நிறைந்திருந்தது. மீ என்ற நாட்டினால்தான் சமீப காலமாக எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது என்பதை அறிந்திருந்தாலும் அது அவ்வளவு மிகைப்படுத்தப்பட்ட நிலையை எட்டாது. ஆமா மாஸ்டர், அவங்க நேர்மை இல்லாதவங்க. இந்த முறை நம்மளை ஏமாத்தி நாம போட்ட ஒப்பந்தத்தை உடைச்சிட்டாங்கல்ல. இந்த முட்டாள்தனமான செயலுக்கு அவங்க நிச்சயமா விலை கொடுப்பாங்க என்று சீசரின் அருகில் இருந்த பெண் கோபமாக சொன்னாள். அவளுக்கு முன்னால் இருந்த சீசர் கண்ட்ரி பினான்சியல் குரூப்பின் தலைமை நிர்வாக அதிகாரியின் எளிய உதவியாளர் மட்டுமல்ல, அவரது மற்றொரு அடையாளம் நாட்டு அரச குடும்பமான சீசர் குடும்பத்தின் நேரடி வழித்தோன்றலாகும். மேலும் அவர் எதிர்காலத்தில் தேசபக்தி பதவியை மரபுரிமையாக்க பெறுவார் என்று நம்பிக்கையை கொண்டிருந்த நபராகவும் இருந்தார். சீசரின் குடும்பம் நாட்டு அரச குடும்பத்தை சேர்ந்த குடும்பம் மட்டுமல்ல, மிக நீண்ட காலமாக பாரம்பரியத்தை கடைபிடித்து வரும் பழமையான குடும்பமாகும். அது அதிகாரமாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, சீசர் குடும்பம் உச்சத்தை ஆக்கிரமித்த ஒரு குடும்பம். நாட்டிற்கு ஒப்பிடக்கூடிய சில உயர் குடும்பங்களில் அதுவும் ஒன்று. சீசரின் குடும்பம் கூட அரசாங்கத்தின் திசையை கட்டுப்படுத்த முடியும். அரச குடும்பத்தின் இளவரசி ஹெலனாவின் பிறந்தநாள் விழா இல்லாவிட்டால் அவர்கள் அவனை சேர அழைத்திருக்க மாட்டார்கள். அந்த தரப்பினரின் விவாதத்தை வார்த்தை தவறாமல் கேட்டான் சூர்யா. இந்த மக்கள் ஐரோப்பா அல்லது அமெரிக்காவிலிருந்து வந்த குலத்திலிருந்து வந்தவர்கள் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவர்கள் நாட்டிலிருந்தும் வந்தவர்கள். இன்னும் எதிர்பாராதது என்னவென்றால் அவர்களும் இளவரசி ஹெலனாவின் அழைப்பை பெற்றனர். ஹேய் குரங்கு, இங்க என்ன பார்த்துட்டு இருக்க என்று சீசர் கோபமடைந்தார்.
முழு நேரமும் சூர்யா அவர்களையே பார்த்து கொண்டிருப்பதை அவர் கண்டார். அரேபிய சம்பவத்தால் அவர் ஏற்கனவே கோபத்தில் இருந்தார். ஆனால் இப்போது அவர் சூர்யாவை பார்த்தவுடன் அவர் தனது மனதில் உள்ள கோபத்தை சூர்யா மீது வைத்தார். சீசரின் வார்த்தைகள் வெளிவந்த கணத்தில் அழகான பெண்மணி மற்றும் 8 மெய்காப்பாளர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் சூர்யாவை பார்த்தார்கள். அந்த பெண்மணி சூர்யாவை பார்த்ததும் அவனை இதற்கு முன் எங்கோ பார்த்தது போல் உணர்ந்தாள். ஆனால் அவளுக்கு எங்கே என்று மட்டும் நினைவுக்கு வரவில்லை. அந்த நேரத்தில் 8 பெரிய மெய்காப்பாளர்களும் கோபமாகவும் கொடூரமாகவும் இருந்தனர். எஜமானரின் வார்த்தைகளால் அவர்களின் மனநிலை மாறியது. ஒருவர் பின் ஒருவராக சூர்யாவை பார்த்துவிட்டு முன்னேறி கொண்டிருந்தனர். சூர்யா முதலில் இந்த விஷயத்தில் தலையிட விரும்பவில்லை. சீசரின் வார்த்தைகள் அவனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த நேரத்தில் சூர்யா லேசாக முகம் சுளித்தான். இளவரசி ஹெலனாவை அவர் குறிப்பிடுவதை கேட்டதும் சூர்யா அவனை ஒரு ஆர்வத்துடன் பார்த்தார். அப்படியொரு பார்வை அவனை கோபமடைய வைக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சீசர் மாஸ்டர், தயவு செஞ்சு உங்க கோபத்தை அடக்குங்க. அவர் யாரு என்னன்னே தெரியல. ஆளை பார்த்தா ரொம்ப லோக்கல் மாதிரி இருக்கான். அவங்கிட்ட எல்லாம் நீங்க கோபம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு இன்னும் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. இளவரசி ஹெலனா உங்களை விழாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க. சீக்கிரம் நம்ம திரும்பி போய் அந்த வேலையை பார்ப்போம் என்று இந்த நேரத்தில் சீசரின் அருகில் இருந்த பெண் அவருக்கு ஆறுதல் கூறினாள். சூர்யா கொஞ்சம் பரிச்சயமானவன் போல் உணர்ந்தாலும் அவனால் அதை உடனே ஞாபகப்படுத்த முடியவில்லை. இனி இதை பற்றி யோசிக்க வேண்டாம் என்று முடிவு செய்தால் தவிர இளவரசி ஹெலனாவின் விருந்தில் பங்கேற்பது மிகவும் முக்கியமானது. சீசர் குடும்பத்தின் நேரடி வழித்தோன்றலாக இருந்தாலும் இளவரசி ஹெலனாவை புறக்கணிக்க துணியக்கூடாது. சரி சூசன், நீ சொல்றது சரிதான் என்று சீசர் அந்த பெண்ணிடம் சொன்னபோது சிந்தனையுடன் பார்த்தார். சீசர் மிகவும் கோபமடைந்தார். அவர் இளவரசி ஹெலனாவை கிட்டத்தட்ட மறந்துவிட்டார். சூசன் இப்போது சீசரை குறிப்பிட்ட போது இளவரசி ஹெலனாவின் அழகான முகத்தை பற்றி அவரால் சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. அவள் உள்ளத்தில் இருந்த கோபமும் கொஞ்சம் தணிந்தது. இருப்பினும் சூசனின் நினைவூட்டலின் கீழ் இந்த நேரத்தில் சீசர் தான் இருந்த இடத்தில் நின்று இளவரசி ஹெலனாவுடன் எதிர்காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். இந்நிலையில் இனி சூர்யாவிடம் வாக்குவாதம் செய்வதில் விருப்பமில்லாததால் சூர்யாவை பார்க்காமல் அந்த பெண் மற்றும் 8 பாதுகாவலர்களுடன் கிளம்பினார். சூர்யாவின் பாக்கெட்டில் இருந்த போனில் இருந்து ஒரு ரிங்டோன் வந்தது. அவன் அதை வெளியே எடுத்து பார்த்தான். அது இளவரசி ஹெலனாவிடமிருந்து வந்தது. அது ஒரு வீடியோ அழைப்பு. சூர்யா, நீங்க இந்நேரத்துக்கு விமானத்துல ஏறி இருக்கணுமே, இன்னுமா ஏறல என்று அந்த வீடியோவில் இளவரசி ஹெலனா படுக்கையில் பைஜாமாவில் படுத்து புன்னகையுடன் சூர்யாவை பார்த்து கொண்டிருந்தாள். சூர்யாவின் முன்தான் அவள் மிகவும் நிம்மதியாக சகஜமாக இருப்பாள். ஆமா, விமானத்துல ஏறப்போற நேரம்தான் என்று சூர்யா திரையில் இளவரசி ஹெலனாவை பார்க்காமல் வேண்டுமென்றே வேறு பக்கம் பார்த்து தவிர்த்தான். அவன் பார்க்க கூடாத அந்த காட்சிகளை பார்க்க விரும்பவில்லை. அப்படின்னா சீக்கிரம் விமானத்துல ஏறுங்க, மிஸ் பண்ணிட போறீங்க என்று வீடியோ அழைப்பின் மறுபுறம் இளவரசி ஹெலனா மிகவும் உற்சாகமாக இருந்தாள். சரி, எனக்கு புரியுது, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வந்துகிட்டு இருக்க என்றான் சூர்யா. என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா நான் உங்களை நாளைக்கு சந்திக்க போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தூக்கமே வரல என்று திரையில் தெரிந்த இளவரசி ஹெலனாவின் முகம் லேசாக சிவந்தது. ரொம்ப யோசிக்க வேண்டாம், தூங்கு, நாளைக்கு சந்திப்போம் என்று ஹெலனாவின் முகபாவத்தை பார்த்த சூர்யா அவளுக்கு ஆறுதல் கூறினான். சரி என்று இளவரசி ஹெலனா சிரித்த முகத்துடன் போனை வைத்தாள். இளவரசி ஹெலனா சூர்யாவை தனது விருப்பத்திற்குரிய ஒரு நபராக உணர்ந்துதான் உரையாடினாள். சூர்யாவால் கசப்பாக மட்டுமே சிரிக்க முடிந்தது. தன் மீதான அவளது உணர்வுகள் மேலும் மேலும் ஆழமாகிக் கொண்டிருப்பதை அவன் புரிந்து கொண்டான். இப்படியே போனால் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. சூர்யா போனை வைத்துவிட்டு இதை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு விமானத்தில் ஏற தயாரானான். இருப்பினும் அந்த நேரத்தில் அவன் திடீரென நின்றான். தனது 6வது அறிவால் தன் மீது ஒரு பார்வை இருப்பதை உணர்ந்தான். நான் அவனை எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்க பார்த்தனுதான் ஞாபகம் வரல என்ற அந்த பெண் சூசன் சட்டென்று வாயிலில் நின்று திரும்பி சூர்யாவை பார்த்தாள். சூர்யாவை முதலில் பார்த்ததிலிருந்தே அவன் பரிச்சயமானவனாகவே உணர்ந்தாள். ஆனால் எப்படி யோசித்தாலும் அவன் யாரென்றோ இதற்கு முன் எங்கு பார்த்தாள் என்றோ அவளுக்கு ஞாபகம் வரவில்லை. சூசன் எவ்வளவு யோசித்தும் ஞாபகம் வரவில்லை. அவள் திரும்பி விமானத்தில் ஏறினாள். மறுநாள் விடிய காலையில் விமானம் லண்டன் விமான நிலையத்தில் சரியான நேரத்தில் தரையிறங்கியது. அப்போது விமான நிலையம் அருகே 10க்கும் மேற்பட்ட கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. சிறப்பு போர் சீருடை அணிந்த ஒரு குழு காத்திருந்தது. அவர்கள் இந்த நாட்டின் புலனாய்வு அமைப்பு மற்றும் சிறப்பு படைகளின் ஒரு பகுதியாக இருந்தனர். உளவுத்துறையை சேகரிப்பதும் தேசிய பாதுகாப்புக்கு தீங்கு விளைவிக்கும் அனைத்து வகையான விஷயங்களையும் கண்காணிப்பதும் அவர்களின் முக்கிய பணியாக இருந்தது. அந்த விஷயங்கள் சமூக அமைதியின்மையை ஏற்படுத்தவில்லை என்றால் இந்த சிறப்பு படை அவர்களை கொன்று விடுவார்கள். இந்த நாட்டின் இந்த உளவு பிரிவு பென்டகன்
ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் இஸ்ரோலின் மொசாட் ஆகியவற்றுடன் இணைந்து உலகின் 4 பெரிய புலனாய்வு அமைப்புகள் என்று அறியப்பட்டது. சூர்யா விமானத்தில் ஏறுவதற்கு முன்பே சூர்யா லண்டனிற்கு வருவதை அறிந்திருந்தார்கள். இதனால் அவர்கள் மிகவும் பதட்டமடைந்தனர். சூர்யா தனியாக லங்காவிற்கு நுழைந்து பலரை கொன்றபோது முழுவதுமாக முற்றுகையிடப்பட்டாலும் அவன் உண்மையில் காயமின்றி தப்பினான். அதனால் உலகின் பல நாடுகளில் சூர்யா ஆபத்தான கதாபாத்திரமாக கருதப்பட்டான். புலனாய்வு குழுவின் தலைவரான ஜானிற்கு இந்த விஷயம் ஆரம்பத்திலேயே தெரியும். காரணத்தையும் விளைவையும் புரிந்து கொண்ட அவர் இளவரசி ஹெலனாவின் பிறந்தநாள் விருந்தில் பங்கேற்க சூர்யா நாட்டிற்கு வந்திருப்பதை உடனடியாக உயர்மட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். ஆனால் சூர்யாவின் இலக்கை அறிந்த பிறகும் உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் தங்கள் பாதுகாப்பை குறைக்க துணியவில்லை. இந்த நாட்டில் இருக்கும்போது சூர்யா சில தவறுகளை செய்து விடுவானோ என்று பயந்தார்கள். சூர்யா அப்படி நினைக்காவிட்டாலும் சூர்யாவிற்கு பல எதிரிகள் இருந்ததால் அவர்கள் இந்த முடிவுக்கு வருவது கடினமாக இல்லை. இதுதான் துல்லியமான காரணம். சூர்யாவின் எதிரிகள் பழிவாங்க வந்தால் இந்த விஷயத்திலிருந்து விலகி இருக்க முடியாது. அந்த நேரத்தில் அது சமூக அமைதியின்மையை ஏற்படுத்தும். இது இந்நாட்டின் உயர் அதிகாரிகள் பார்க்க விரும்பிய சூழ்நிலை இல்லை. எனவே பல விவாதங்களுக்கு பிறகு சூர்யாவை பாதுகாக்க 10க்கும் மேற்பட்ட சிறப்பு படை உறுப்பினர்களை நியமித்தார்கள். எனவே அவர்கள் நேரடியாக லண்டன் விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர். இருப்பினும் சிறப்பு நடவடிக்கை அமைப்பின் ஒரு பகுதியாக இல்லாத ஒருவர் கூட்டத்தில் இருந்தார். அவன் பெயர் சியோன் மற்றும் அவன் இளவரசி ஹெலனாவின் தனிப்பட்ட மெய்காப்பாளராக இருந்தான். சூர்யாவை அழைத்துச் செல்ல விமான நிலையத்திற்கு செல்லுமாறு அவனுக்கு அறிவுறுத்தல் கிடைத்ததால் தான் அவன் இங்கு வந்தான். சிறப்பு படைகள் மற்றும் சியோனின் அனைத்து உறுப்பினர்களின் பார்வையின் கீழ் பயணிகள் விமானம் தரையிறங்கியது. கேபின் கதவு திறக்கப்பட்டது. பயணிகள் கீழே இறங்க வரிசையில் நின்றனர். சிறிது நேரம் கழித்து சூர்யா விமானத்தை விட்டு வெளியேறினான். உடனடியாக ரகசிய சேவை அதிகாரிகளையும் சியோனையும் தூரத்தில் பார்த்தான். இருப்பினும் அவன் ஆச்சரியப்படவில்லை. இது அவனுக்கு முன்பே தெரியும். இப்போது அவன் உலகின் அனைத்து நாடுகளிலும் மிகவும் ஆபத்தான நபராக பட்டியலிடப்பட்டிருந்தான். இந்நிலையில் சூர்யா ஒளிந்து கொள்ளாமல் சுதாரித்துக் கொண்டு அவர்களை நோக்கி வந்தான். மிஸ்டர் சூர்யா, உங்களை எங்க நாட்டுக்கு அன்போட வரவேற்கிறேன். சூர்யா நடந்து வருவதை பார்த்த சியோன் அவசரமாக அவனை வாழ்த்திவிட்டு, இளவரசி இன்னைக்கு இரவு விருந்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதனால உங்களை வரவேற்க அவங்களால தனிப்பட்ட முறையில வர முடியல. அதனால உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே என்று கேட்டான். ஹே, பரவாயில்ல, அதுக்காகலாம் நான் வருத்தப்பட மாட்டேன் என்றான் சூர்யா. ஹெலனா தன்னை வரவேற்க இங்கு வரவில்லை என்பது சூர்யாவிற்கு முன்பே தெரியும். அவளது சிறப்பு அடையாளத்துடன் அவள் இங்கு வருவாள் என்றால் அவளை பாதுகாக்க ஏராளமான காவலர்கள் கண்டிப்பாக வந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் கண்டிப்பாக சலசலப்பு இருக்கும். தி பாஸ் அத்தியாயம் 412. மிஸ்டர் சூர்யா, நீங்க ரொம்ப வலிமையானவர்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் உங்களை பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதனாலதான் இந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்கோம் என்று பக்கத்தில் இருந்த சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகளை சுட்டிக்காட்டினான் சியோன். நிச்சயமா என்று சூர்யா தலையசைத்து ஒப்புக்கொண்டான். ஆனால் இதை மறுக்க வேண்டிய அவசியம் இப்போது சூர்யாவிற்கு வரவில்லை. சூர்யா உடனடியாக ஒப்புக்கொண்டதை கண்டு சியோன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். இந்த முடிவு சூர்யாவை வருத்தமடைய செய்துவிடுமோ என்று பயந்தான். பிறகு சியோனின் அழைப்பின் பேரில் சூர்யா ரோல்ஸ் ராய்ஸ் பாண்டம் காரில் ஏறி ஹில்டன் ஹோட்டலை நோக்கி சென்றான். அவர்கள் சூர்யாவை காக்க வந்தவர்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் அவர்களுக்கு பின்னால் குறைந்தது 3 அடுக்கு பாதுகாப்பு இருப்பதை கண்டான். அவற்றுக்கிடையேயான தூரம் நன்றாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. கவனமாக கவனிக்கவில்லை என்றால் பாதுகாப்பு படையை கவனிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். சியோன் இந்நாட்டு அரச குடும்பத்தின் சார்பாக தனிப்பட்ட முறையில் சூர்யாவை அழைத்துச் சென்றான். யாரும் சூர்யாவை பின்தொடர மாட்டார்கள் என்று அவன் ஒருபோதும் நினைக்கவில்லை. பாதுகாப்பு மிகவும் பலமாக இருந்தது. இதை நினைத்து சூர்யாவை பதுங்கி எட்டி பார்த்த சியோன் மற்ற தரப்பினர் எதுவும் பேசவில்லை என்பதை உணர்ந்தான். இந்த காட்சியை அவன் கவனிக்காதது போலிருந்தான். சூர்யா எதையும் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் சூர்யா அதை ஏற்கனவே கவனித்திருக்க வேண்டும் என்று சியோனுக்கு தெரியும். அவன் அதை வெளியே சொல்லவில்லை. என்னாச்சு என்று சூர்யா சட்டென்று திரும்பி சியோனை பார்த்தான். ஒண்ணுமில்ல என்று சியோன் சிறிது நேரம் ரியாக்ட் செய்யாமல் வேகமாக பதிலளித்தான். கவலைப்படாதீங்க, நமக்கு பின்னால இருக்கிறவங்க நம்ம வாகனங்களை தாக்க துணிய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அப்படி அவங்க செய்ய துணிஞ்சா அவங்க செத்துடுவாங்க. தாக்குதல் தீவிரமா இருந்தா அது இரு நாட்டுக்கு இடையே போற தூண்டும். அவ்வளோ முட்டாள்தனமா யாரும் செயல்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று சூர்யா கூறினான். மிஸ்டர் சூர்யா, நீங்க சொல்றது சரிதான்.
என்று சியோன் பதிலளித்தான். சிறிது யோசனைக்கு பிறகு சூர்யா சொல்வது சரிதான் என்று உணர்ந்தான். அந்த மக்களுக்கு ஓரளவு அதிகாரம் இருந்தாலும் அவர்களின் பலம் ஒரு நாட்டின் முன் பலவீனமாக இருந்தது. நிச்சயமாக அவனுக்கு பின்னால் வந்த கார்கள் அவனை தூரத்திலிருந்து பின்தொடர்ந்தன. அதிகப்படியான எதையும் செய்ய துணியவில்லை. அவன் வழி முழுவதும் பாதுகாப்பாக இருந்தான். சிறிது நேரத்தில் அவன் ஹோட்டலுக்கு வந்தான். சூர்யா ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. சூர்யா ரொம்ப பாதுகாப்பா இருக்கான். தயவு செஞ்சு உங்க இன்ஸ்ட்ரக்ஷனை எங்களுக்கு கொடுங்க. இப்ப என்ன செய்யறது என்று பாதுகாப்பு படையினர் சூர்யாவை ஹோட்டலுக்குள் அழைத்துச் செல்வதை கண்டு பின்னால் இருந்த வேறு தரப்பினர் இந்த காட்சியை பார்த்ததும் உடனடியாக பொறுப்பாளருக்கு தகவல் கொடுத்தனர். கண்காணிப்பை தொடருங்க, அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க என்று கண்காணிப்பு பணியாளர்கள் செய்தியை திருப்பி அனுப்பிய பிறகு அவர்களுக்கும் அதே பதில் கிடைத்தது. அவர்கள் சூர்யாவை இப்போது இங்கே நகர்த்த துணியவில்லை. சூர்யா ஹோட்டலின் முன் மேஜைக்கு வந்து தகவலை சுருக்கமாக பதிவு செய்தான். பிறகு சியோன் மற்றும் சூர்யா சிறிது நேரம் அரட்டை அடித்துவிட்டு திரும்பிச் சென்றனர். சூர்யாவின் பாதுகாப்பிற்கு உத்தரவிடப்பட்டதால் சிறப்பு படை உறுப்பினர்கள் ஹோட்டலை விட்டு வெளியேறவில்லை. இந்த நேரத்தில் ஹில்டன் ஹோட்டலுக்கு எதிரே உள்ள கட்டிடத்தில் ஈஸ்வரி ஒரு கதவை தட்டி பதிலை பெற்று உள்ளே சென்றாள். தலைவரே, நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த சூர்யா நமக்கு எதிரில் இருக்கிற ஹில்டன் ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கிறான் என்று ஈஸ்வரி உள்ளே நுழைந்தவுடன் அவள் வணங்கிவிட்டு தனக்கு எதிரே இருந்த டார்க் சைட் வில்லியமிற்கு தெரிவித்தாள். ஈஸ்வரி மேலும் தொடர வில்லியம் தலையசைத்தான். இன்னைக்குதான் சூர்யா லண்டனுக்கு வந்து இறங்கி இருக்கான். அவன் ஹோட்டலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னால இருந்தே கிரீன் பிளட் குழு, மாஃபியா மற்றும் ஹில்டன் கார்ட் குழு இந்த முப்படைகளும் அவனை பின்தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா விசித்திரமான விஷயம் என்னன்னா, மாஃபியா, ஹில்டன் கார்டு மற்றும் கிரீன் பிளட் குழு அவங்க பின்னாலதான் போயிருக்காங்க. ஆனா அவங்க எதுவுமே செய்யல. மேலும் நம்ம உத்தரவுக்கு கிடைச்ச தகவலின்படி முப்படைகள்ல ஒரு நிபுணர் கூட இல்ல. ஈஸ்வரி ஒரு கணம் நிறுத்திவிட்டு, சூர்யாவை தாக்குறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. முப்படைகளும் ஒரு நிபுணர் கூட அனுப்பலன்னா அவங்க சூர்யாவை கொல்ல விரும்பலையா? எப்படியும் அவங்க லண்டன்ல வச்சு எதுவும் செய்ய மாட்டாங்க போல. இதுதான் ரொம்ப விசித்திரமா இருக்கு என்றாள். இதுல என்ன விசித்திரம்? இது ரொம்ப சாதாரணமான விஷயம் என்று வில்லியம் சிரித்துக்கொண்டே தொடர்ந்தான். உலக தற்காப்பு கலை போட்டியில பங்கேற்க சூர்யா இப்ப இந்தியா நாட்டோட சார்பா வந்திருக்கான். இந்த நேரத்துல எந்த சக்தியும் பழைய தலைமுறைகளை சேர்ந்த நிபுணரை பயன்படுத்தி சூர்யாவை தாக்குனா முதல்ல இந்திய நாடு நிச்சயமா அவங்கள பழிவாங்காம விடாது. ரெண்டாவது, முப்படைகளும் அப்படி செஞ்ச உலக தற்காப்பு கலை அமைப்பு எந்த காரணத்துக்காகவும் சும்மா இருக்காது. முதல்ல அவங்களுக்கு சூர்யாவோட மட்டுமே தான் பகை இருந்துச்சு. இப்ப அவங்களுக்கு இந்தியாவையும் மற்ற தற்காப்பு கலை கூட்டணியும் எதிராளியாக மாறக்கூடும். மேலும் அப்படி செய்யறதன் மூலமா உலக தற்காப்பு கலை அமைப்பு அவங்களுக்கு கொடுக்கிற பதிலடிய அவங்களால தாங்க முடியாது. அவசரப்பட்டா பின்விளைவுகள் ரொம்ப மோசமானதா இருக்கும். நிச்சயம் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. 3 படைகளுக்கும் அவங்களோட சீடர்களோ இல்ல வாரிசுகளோ போட்டியில பங்கேற்கிறாங்க. அவங்க சூர்யாவை முன்கூட்டியே தாக்குனா அவங்களோட வாரிசுகள் தாக்கப்படும் அபாயம் ஏற்படும். அவங்களோட வாரிசுகள் யாரு சூர்யாவை போல திறமையானவங்க இல்ல என்றான் வில்லியம். இந்த டார்க் சைட் சாதாரண மனிதர் அல்ல. ஒரு சில வார்த்தைகளில் அவன் முழு சூழ்நிலையையும் பகுப்பாய்வு செய்தான். அப்படிதான் இருக்குன்னு நானும் நினைக்கிறேன் என்று வில்லியமின் விளக்கத்திற்கு ஈஸ்வரி தலையசைத்தாள். ஆனா உலக தற்காப்பு கலை போட்டி முடிஞ்சதும் சூர்யாவை தீர்த்து கட்ட முப்படைகளும் ஒன்னா வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்துல அவன் சாவதை தவிர வேற வழி இல்ல என்று வில்லியம் ஜன்னலுக்கு சென்று தூரத்தில் இருந்த ஹில்டன் ஹோட்டலை பார்த்து ஏளனம் செய்து கூறினான். தலைவரே, உங்க வலிமையால அவனை கொல்றது ரொம்ப சாதாரண விஷயம் என்று ஈஸ்வரி பாராட்டினார். என்ன ஒரு சுவாரஸ்யமான நபர் இந்த சூர்யா. என் கையால அவனை சாகடிக்க நான் ரொம்ப ஆவலா காத்திருக்கேன் என்று வில்லியமின் பார்வையில் எதிர் ஹோட்டலில் இருந்த சூர்யாவை பார்ப்பது போல இருந்தது. இந்த நேரத்தில் அவனது உடல் கொல்லும் நோக்கத்தை வெளிப்படுத்தியதும் மற்றும் அவனது கண்கள் கொடூரத்தால் நிறைந்திருந்தன. இது என்று ஈஸ்வரி அதை சொல்ல துணியாமல் தயங்கினாள். வில்லியம் அவளை பார்த்து புன்னகைத்தான். கவலைப்படாத, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஆனா இப்ப அதுக்கான நேரம் இல்ல. தற்காப்பு கலை போட்டியில எல்லாரோட முன்னிலையிலும் வச்சு நான் அவனை கழுத்தை உடைச்சா அப்புறம் எல்லாரோடைய கவனத்தையும் நான் ஈர்த்திடுவேன். அப்புறம் எல்லாரும் என்ன பத்தி தான் பேசுவாங்க என்ற வில்லியமின் தோணி மிகவும் ஆணவமாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தது. இது ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இவ்வளவு இளம் வயதிலேயே மிக எளிதாக தற்காப்பு கலையின் உச்சநிலையை அவன் அடைந்தான். மேலும் தெய்வீக தரவரிசையில் நம்பர் 1 நிபுணரான அவன் மாஸ்டரும் கூட. எனவே அவனுக்கு இவ்வளவு திமிர் பிடிப்பதற்கான தகுதிகள் இருந்தன. லண்டன் இந்நாட்டின் தலைநகரமாகவும் பொருளாதாரத்தின் மையமாகவும் இருந்தது. லண்டனின் வானிலை ஓரளவு ஈரமாக இருந்தது. அவ்வப்போது மழை பெய்யும். ஒரு நாள் காலையில் மழை நின்றது. மேகங்களிலிருந்து சூரியன் உதயமானது.
நிலத்திற்கு சிறிது வெப்பத்தை சேர்த்தது. நெடுஞ்சாலையில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று பணக்கார மாவட்டத்தை நோக்கி மெதுவாக நகர்ந்தது. நாம விமானத்தை விட்டு இறங்கும் போது வெயிலா இருந்துச்சு, ஆனா இப்ப வானிலை ரொம்ப மந்தமா இருக்கு என்று காரில் அமர்ந்திருந்த சீசருக்கு முணுமுணுக்காமல் இருக்க முடியவில்லை. அவருக்கு வானிலை சிறிதும் பிடிக்கவில்லை. சூசன், இன்னைக்கு உனக்கு லீவ் தரேன், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று சீசர் தலையை திருப்பி தன் அருகில் நின்ற சூசனிடம் சொன்னான். சரி என்றாள். அவள் சீசரின் உதவியாளர். ஆனால் அவளது மற்றொரு அடையாளம் சீசருக்கு சொந்தமான பெண். ஒவ்வொரு முறையும் அவர்கள் வணிக பயணத்திலிருந்து திரும்பி வரும்போது அவர்கள் ஒன்றாக மாளிகைக்கு திரும்பி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். இருப்பினும் சீசர் அவளை இன்று திரும்பி செல்லும்படி கூறினான். சீசரின் இலக்கு இளவரசி ஹெலனா என்பதை சூசன் அறிந்திருந்தாள். சூசன் அழகாகவும் நல்ல உருவத்துடனும் இருந்தாள். ஆனால் அவள் இளவரசி ஹெலனாவின் அதே மட்டத்தில் இல்லை. சீசர் இளவரசி ஹெலனாவிற்கு ஆதரவாக மட்டுமே இருக்க விரும்பினான். ஏற்கனவே சூசனை தவிர்க்க ஆரம்பித்து விட்டான். சூசன் அசௌகரியமாக உணர்ந்தாலும் அவள் எதுவும் பேசவில்லை. இது அவளுடைய ஆளுமையாக இருந்தது. அவள் அசௌகரியமாக உணர்ந்த போதெல்லாம் அதை பற்றி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதை விட அவள் அதை தானே தாங்கிக் கொள்வாள். கதவை திறந்து காரை விட்டு இறங்கி தன் காரில் ஏறி வீட்டை நோக்கி சென்றாள் சூசன். ஏன் என்று தெரியவில்லை, ஆனால் அவள் எப்போதும் அசௌகரியமாகவும் பயமாகவும் உணர்ந்தாள். சூர்யாவை பார்த்ததிலிருந்தே அவள் சற்று பதட்டமாக தான் இருந்தாள். சூர்யா சோஃபாவில் படுத்துக்கொண்டு போனை வைத்துக்கொண்டு இளவரசி ஹெலனாவிடம் பேசிக் கொண்டிருந்தான். திரையில் இளவரசி ஹெலனா எப்போதும் போல அழகாகவும் அபிமானமாகவும் இருந்தாள். இன்று அவள் ஒரு நீண்ட வெள்ளை ஆடை அணிந்திருந்தாள். அவளுடைய அழகான உடை ஒரு அரச கிரீடத்தின் கம்பீரத்தை அளித்தது. சூர்யா, மன்னிச்சிடு, நான் இன்னைக்கு என் அப்பா மற்றும் அரச குடும்ப உறுப்பினர்களோட மதிய உணவு சாப்பிட்றதுக்காக போயிட்டேன். அதனாலதான் நான் உன்னை வரவேற்க விமான நிலையத்திற்கு வர முடியல. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத என்றாள். வீடியோவில் இளவரசி ஹெலனா மன்னிப்பு கேட்கும் தோற்றத்துடன் இருந்தாள். சூர்யா வரும் நேரம் தெரிந்ததிலிருந்து இளவரசி ஹெலனா சூர்யாவை பார்க்க விரும்பினாள். இருப்பினும் அவளுடைய அடையாளம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மற்றும் அவள் சற்று மாற்றி திட்டமிட்டால் எல்லாமே பாதிக்கப்படும் என்று கூறலாம். குறிப்பாக இந்த விருந்தின் முக்கிய கதாபாத்திரம் அவள் என்பதால். ஏன் இன்னும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? இன்னைக்கு விருந்துல சந்திப்போம் என்று சூர்யா சிரித்துக்கொண்டே அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னான். ஹே, சரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இவ்வளோ நேரம் விமானத்துல உட்கார்ந்து வந்ததுல நீ சோர்வா இருப்ப. நான் வேற உனக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன். ரெஸ்ட் எடு, நாம விருந்துல சந்திப்போம் என்று பணிவுடன் பதிலளித்த இளவரசி ஹெலனாவின் முகம் புன்னகையால் நிறைந்திருந்தது. அழைப்பை துண்டித்ததும் சூர்யா சோஃபாவிலிருந்து எழுந்து அமர்ந்து குளிக்க தயாரானான். மறுபடியும் அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பாளரின் ஐடியை பார்த்தபோது அது ருத்ரன் என்று தெரிந்தது. சூர்யா பதில் பட்டனை அழுத்தினான். சூர்யா, இந்த வருட உலக தற்காப்பு கலை போட்டியில பங்கேற்கிறவங்களோட தகவல்களை நான் ஏற்கனவே உனக்கு அனுப்பியிருக்கேன். உனக்கு நேரம் இருந்தா அந்த லிஸ்ட பாரு என்று அழைப்பு இணைக்கப்பட்ட பிறகு ருத்ரன் சுற்றி வளைக்காமல் நேரடியாக சொன்னான். சூர்யா நாட்டை விட்டு வெளியேறும் முன் பங்கேற்பாளர்களின் அனைவரின் தகவல்களையும் சேகரிக்க உதவுமாறு ருத்ரனிடம் கேட்டுக்கொண்டான். இதை செய்வதன் மூலம் மட்டுமே அவன் தனது எதிரியை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள முடியும். எதிராளியை அறிந்து கொண்டால்தான் எதிரியை தோற்கடிக்க முடியும். சூர்யா மிகவும் வலிமையானவனாக இருந்தாலும் அவன் கர்வம் கொள்ளவில்லை. தன்னம்பிக்கை இல்லாமல் போரில் ஈடுபட மாட்டான். நான் பார்க்கிறேன் ருத்ரன், தேங்க்ஸ் என்று சூர்யா முதுகு பையிலிருந்து லேப்டாப்பை எடுத்து தனது மெயிலை திறந்து பார்த்தான். அந்த என்று ருத்ரன் போனின் மறுமுனையில் என்ன சொல்வது என்று தெரியாமல் தயங்கி நிற்க, உனக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லு என்று சூர்யா கவனித்து கேட்டான். சூர்யா, உன்னோட குணாதிசயத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் பலத்தை எல்லாரையும் விட நான் அதிகமா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நம்புறேன். ஆனா இந்த போட்டி நீ இதுவரைக்கும் சந்திச்சதுல இருந்து ரொம்பவே மாறுபட்டது. நீ ரொம்ப கவனமா இருக்கணும் என்று ருத்ரனின் வார்த்தைகள் கவலையாய் நிறைந்திருந்தன. கண்டிப்பா என்று அழைப்பை துண்டித்த பிறகு சூர்யா தனது மெயிலை திறந்தான். போட்டியில் கலந்து கொண்ட 64 போட்டியாளர்கள் பற்றிய தகவல்கள் உள்ளே இருந்தன. ஆரம்பத்தில் இந்த போட்டியில் அவ்வளவு பேர் இல்லை. ஒவ்வொரு நாட்டிலும் ஒன்றை வரைவதே அசல் திட்டம். ஆனால் இந்த போட்டி உலகத்தரம் வாய்ந்ததாக இருந்ததால் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்க முடியாது. உலக தற்காப்பு அமைப்புடனான கலந்துரையாடலுக்கு பிறகு பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்தது. முதல் பக்கத்தில் ஒரு பொன்னிற மனிதன் படம் இருந்தது. அதன் கீழே அவனது சுய விவரம் இருந்தது. புகைப்படத்தில் இருக்கும் நபரின் பெயர் ஆர்த்ரா. புகைப்படத்தில் வெள்ளை குதிரையில் ஏறி அமர்ந்து புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். நீல வானமும் வெள்ளை மேகங்களும் அவனது ஒப்பற்ற முகத்துடன் இணைந்து அவன் முகம் மறக்க முடியாத ஒன்றாக இருந்தது. ஆர்த்தர் பழமையான குடும்பத்தின் வழித்தோன்றல் ஆவான். புனித கடலின் காவலர்களின் கேப்டனாக அவன் புனித மாவீரன் என்ற பட்டத்தை கொண்டிருந்தான்.
மற்றும் நீண்ட காலத்திற்கு முன்பே தற்காப்பு கலையின் உச்ச வரம்பை அடைந்திருந்தான். அவன் வாள்களை ஏந்துவதில் வல்லவராக இருந்தான். மேலும் அவன் புனித கடலின் வரலாற்றில் இளம் புனித மாவீரன் என்று அறியப்பட்டான். சூர்யா ஆர்த்தரின் தகவலை கவனமாக பார்த்தான். அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் படித்து முடித்த பிறகு தகவலை புரட்டினான். தி பாஸ். அத்தியாயம் 413. இரண்டாவது பக்கத்தில் ஒரு இளைஞன் தங்க உடையில் இருப்பதை காட்டியது. ரோஷன் ஒரு இந்திய பௌத்த வம்சாவளியை சேர்ந்தவன். அவர் ஒரு பண்டைய இந்திய பௌத்த தற்காப்பு கலைகளை மரபுரியமாக பெற்றவன். முக்கியமாக அவனது உடல் தசைகளை அவன் மிகவும் கடினமாக வைத்திருந்தான். அவனது உடலின் கடினத்தன்மை ஏற்கனவே கற்பனை செய்ய முடியாத அளவை எட்டியிருந்தது. இந்த டெக்னிக்கை நம்பி தனது தற்காப்பு கலையின் உச்சநிலையை அடைந்து போட்டியில் பங்கேற்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. லங்காவை சேர்ந்த ஒரு தற்காப்பு கலையின் பெரியவரான திலகர் தனது விதிவிலக்கான திறமையால் குறுகிய காலத்தில் லங்காவில் பிரபலமானான். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் திடீரென்று மர்மமான முறையில் காணாமல் போனான். எல்லோரும் அவன் இறந்துவிட்டான் என்று நினைத்தார்கள். அப்போது கமலனை முற்றுகையிட்ட நிபுணர்களில் வீரபத்ரா குழுமத்தின் மூத்தவரான உதிரனும் ஒருவர். அவனுடைய பலம் அளவிட முடியாததாக இருந்தது. ஜெரோமி நாட்டில் உள்ள கன்பினோ குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவருடைய குடும்ப பின்னணி ஆழமானது. அவர் கன்பினோவின் ரகசிய வாரிசு மற்றும் அவரது வலிமை அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியவில்லை. இருப்பினும் கமலனை முற்றுகையிடுதல் ஆகியவற்றில் அவரது எஜமானரும் ஈடுபட்டார். ருத்ரன் ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்கான் என்று இருவரின் தகவலை பார்த்த சூர்யாவால் ரகசியமாக கருத்து கூறுவதை தவிர்க்க முடியவில்லை. ருத்ரன் இந்த பகுதியில் அதிக முயற்சி எடுத்ததாக தெரிகிறது. அவன் சூர்யாவின் கேரக்டரை புரிந்து கொண்டிருந்ததால் நன்றாக தயாராகிவிட்டான். வில்லியம். சூர்யாவுக்கு இந்த பெயர் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் கீழே உள்ள விளக்கத்தை பார்த்ததும் அது அவனது கருவிழிகளை சுருங்கச் செய்தது. மற்ற போட்டியாளர்களிடமிருந்து வில்லியம் வித்தியாசமாக இருந்தான். அவனது தரவுகளில் படங்கள் இல்லை, விளக்கங்கள் மட்டுமே. வில்லியம் பிளட் ஸ்லாட்டர் அமைப்பின் முன்னாள் தலைவன். தனது சொந்த பலத்தையும் தொடர்புகளையும் பயன்படுத்தி அந்த அமைப்பை உருவாக்கினான். குறுகிய காலத்தில் அது உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அவர் உலக படைகளாலும் அறியப்பட்டான். ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்தவனாக இருந்த பிளட் ஸ்லாட்டர் அமைப்பு திடீரென மர்மமான முறையில் காணாமல் போனது. பல்வேறு நாடுகளில் பல்வேறு படைகளின் விசாரணை மற்றும் தேடல்களுக்கு பிறகு வில்லியம் டார்க் கவுன்சிலில் சேர்ந்து அவர்களில் ஒருவனாக மாறியதை கண்டுபிடித்தனர். வில்லியம் டார்க் கவுன்சிலில் சேர்ந்த பிறகு உயர் அதிகாரிகள் அவன் மீது அதிகம் கவனம் செலுத்தினர். அவர்கள் அவனுக்கு பயிற்சிக்கான ஆதாரங்களை வழங்குவது மட்டுமல்லாமல் வலுவான தெய்வீக தரவரிசையில் சிறந்த இடத்தையும் அவனுக்கு வழங்கினர். வில்லியமின் தகவலின் கீழ் சிவப்பு மையால் எழுதப்பட்ட சிறிய சொற்களின் வரிசை இருந்தது. சூர்யா, உனக்கும் அவனுக்கும் இடையில இருக்கிற வெறுப்பு எனக்கு தெரியும். நீ அவனை சும்மா விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் ரொம்ப வலிமையானவன்றதை மட்டும் நீ ஞாபகத்துல வச்சுக்கோ, கவனமாறு என்று இருந்தது. செய்தியை படித்ததும் சூர்யாவின் எதிர்வினை பற்றி தெரிந்து சூர்யா எங்கே பொறுமை இழந்து விடுவானோ என்று பயந்தான். அதனால் அவனுக்கு நினைவூட்டும் வகையில் சின்ன சின்ன வார்த்தைகளை எழுதினான். கமலன் பல பிரிவினால் முற்றுகைக்கு உள்ளானதையும் அவன் கால்களை உடைத்தது வேறு யாருமல்ல, வில்லியமின் பிளட் ஸ்லாட்டர் அமைப்புதான் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். சூர்யா இந்த வில்லியமை சந்தித்தால் அவர்கள் நிச்சயமாக சாகும் வரை போராடுவார்கள் என்று அவன் உறுதியாக நம்பினான். இந்த மாதிரியான வெறுப்பு சூர்யாவை பைத்தியமாக்குவதற்கு போதுமானதாக இருந்தது. மேலும் அவர்கள் இருவரில் ஒருவர் மட்டுமே போட்டிக் களத்திலிருந்து உயிருடன் வெளியேற முடியும். ஓ, செம்ம 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 வில்லியம், நான் உனக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் என்று சூர்யா கண்களை சுருக்கி கொண்டு சொன்னான். ஆனால் அவனது கண்களில் கொலைவெறி சற்று குறைவாகவே இருந்தது. வில்லியமின் தகவலை பார்க்கும்போது சூர்யாவால் கமலனின் தற்போதைய நிலையை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. சூர்யாவின் மீது அளவுக்கு அதிகமான வெறுப்பில் இருந்தான். லண்டன் டவர் உலகில் மிகவும் பிரபலமானது. தற்போது லண்டன் டவர் ஒரு சுற்றுலா தலமாக இருந்தது. அதேபோல் இது உலக கலாச்சார பாரம்பரிய தலமாக இருந்தது. இந்த இடம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஒரு பகுதி இந்நாட்டு அரச குடும்ப உறுப்பினர்கள் தங்குவதற்கும் மற்றொரு பகுதி பார்வையாளர்களுக்காகவும் திறக்கப்பட்டது. இரவு 7 மணி அளவில் தெருக்கள் பிரகாசமாக ஒளிர்ந்தன. சத்தமும் உற்சாகமும் நிறைந்திருந்தது. சரியான நேரத்தில் ஹில்டன் ஹோட்டலுக்கு வந்தான் சூர்யா. சூர்யா ஹோட்டல் அறையை விட்டு வெளியே வந்தான். லாபியில் இருந்த 10க்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் அவனுக்காக ஏற்கனவே காத்திருந்தனர். ஹலோ மிஸ்டர் சூர்யா, உங்களை இளவரசி ஹெலனாவுடைய பிறந்தநாள் விழாவுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக நாங்க வந்திருக்கோம் என்று ரகசிய படையின் தலைவர் சூர்யாவை மிகவும் மரியாதையுடன் வணங்கினார். உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா
என்று சிரித்துக்கொண்டே பதிலளித்தான் சூர்யா. தன்னை உளவு பார்ப்பதே மற்ற தரப்பினரின் உண்மையான நோக்கம் என்பதை அவன் அறிந்திருந்தாலும் அதை அம்பலப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஹோட்டலின் வாசலில் சியோனின் ரோல்ஸ் ராய்ஸ் ஏற்கனவே காத்திருந்தது. சூர்யா ஹோட்டலை விட்டு வெளியே வந்தான். டிரைவர் சூர்யா காரில் ஏறுவதற்காக வேகமாக கதவை திறந்தான். பிறகு கார் மெதுவாக பிறந்தநாள் விருந்து நடக்கவிருக்கும் இடத்தை நோக்கி சென்றது. இந்த காருக்கு பின்னால் 4-5 கார்கள் தொடர்ந்து வந்தன. கார்களுக்குள் இருந்தவர்கள் அனைவரும் ரகசிய பாதுகாவலர்கள். பிறந்தநாள் விழாவுக்கு சூர்யாவை அதீத பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர். இரவில் லண்டன் மிகவும் கலகலப்பாக இருந்தது. மக்கள் தெருக்களில் வந்து போய்க் கொண்டிருக்க சூர்யா ஜன்னல் வழியாக அறிமுகமில்லாத தெருவை பார்த்தான். பாதுகாப்பு குழு சிறிது தூரம் சென்றதும் பின்னர் வேகத்தை குறைத்தது. அவர்களுக்கு முன்னால் பல போலீஸ்காரர்கள் இருப்பதை சூர்யா பார்த்தான். அவர்கள் பல சோதனை சாவடிகளை அமைத்திருந்தனர் மற்றும் கடந்து செல்லும் அனைத்து வாகனங்களும் தங்கள் சான்றிதழ்களை காட்ட வேண்டும். இந்த பிறந்தநாள் விருந்துக்கு அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. லண்டன் டவரில் ஒரு கோட்டை இருந்தது. இந்த பிறந்தநாள் விருந்து கோட்டைக்குள் நடைபெற்றது. சீல் வைக்கப்பட்ட சாலையில் இன்னும் பல வாகனங்கள் தணிக்கையில் உள்ளன. அவர்களும் விருந்துக்கு வந்திருந்தார்கள். இது இந்நாட்டு இளவரசிக்கான விருந்து என்பதால் தெரிந்தவர்கள் அனைவரும் வந்திருந்தனர். அரச குடும்பத்தின் அழைப்பு ஒரு வகையான மரியாதை. மேலும் பல சக்தி வாய்ந்த மனிதர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் விருந்து மூலம் சில பெரிய நபர்களை தெரிந்து கொள்ள முடிந்தால் அது மதிப்புக்குரியதாக இருக்கும். அத்தனையும் சொகுசு கார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கார்களின் பிராண்ட் மற்றும் விலை ஒருவரின் அந்தஸ்தை பிரதிபலித்தது. அதில் ஒன்று ரோல்ஸ் ராய்ஸ். சீசர் தற்போது காரில் இருந்தான். அவன் நீண்ட காலமாக இந்த விருந்திற்கு தயாராகி வந்தான். அவன் மாலை அணிந்திருந்தான். அவரது தலைமுடி மிகவும் பிரகாசமாக இருந்தது. சீசர் காரை விட்டு இறங்கவில்லை. மாறாக காரில் அமர்ந்து பார்த்தான். சிறிது நேரம் கழித்து 3 கார்கள் தூரத்திலிருந்து வந்தன. சிலர் கதவுகளை திறந்தனர். முதலில் சினோனிற்கு வணக்கம் சொன்ன அவர்கள் சீசரின் ரோல்ஸ் ராய்ஸை உரிமையில் பார்த்தார்கள். சீசர் இந்நாட்டின் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் ஒரு நட்சத்திரம். டிரைவர் பிரேக் போட்டு நிறுத்தினான். ஆனால் சீசர் இன்னும் காரை விட்டு இறங்கவில்லை. டிரைவர் கதவை திறக்கும் வரை காத்திருந்தான். அதை கவனித்த அங்கிருந்த மக்களில் சிலர், இவர் இளம் மாஸ்டர் சீசர்ல, ரொம்ப நாளாச்சு இவரை பார்த்து. இளம் மாஸ்டர் சீசர், உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நீங்க இன்னும் எப்பவும் போல இளமையாவும் கம்பீரமாவும் இருக்கீங்க என்று சிலர் காரை விட்டு இறங்கியதும் சுற்றியிருந்த மக்கள் அனைவரும் சில அடிகள் முன்னேறி எதையும் மறைக்காமல் சீசரை பாராட்டினர். அவர்கள் மட்டுமின்றி சீசரை வரவேற்க சியோன் கூட நடந்து வந்தான். இந்நாட்டு ஏகாதிபத்திய குடும்பம் அவன் மீது தங்கள் கண்களை வைத்திருந்தது தெளிவாக தெரிந்தது. மாஸ்டர் சீசர், உங்களை சந்திச்சு எவ்வளோ நாளாச்சு என்று சியோன் சிரித்துக்கொண்டே சொன்னான். சியோனை எதிர்கொண்ட சீசர் அவனை குறைத்து மதிப்பிட துணியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக சியோனுக்கு இந்நாட்டு அரச குடும்பத்தின் ஆதரவு இருந்தது. சீசர் தனது மனதில் இருப்பதை மறைத்துக்கொண்டு புன்னகையுடன், மரியாதைக்குரிய இளவரசி ஹெலனா இப்போ எங்க இருக்காங்க என்று நேரடியாக கேட்டான். இளவரசியின் நேரத்துல அரண்மனையில நடக்கவிருக்கிற அவங்களோட பிறந்தநாள் விருந்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப அவங்கள சந்திக்க முடியாது, சிரமத்துக்கு மன்னிக்கணும் என்று சியோன் விளக்கினான். ஓ அப்படியா, பரவாயில்ல, நான் பொறுமையா பாத்துக்கிறேன் என்று சீசர் அதை பொருட்படுத்தாதது போல் சிரித்தான். இன்னும் சில கேள்விகள் கேட்கும் போது தூரத்தில் ஒரு கார் வந்து நின்றது. இதுவும் ரோல்ஸ் ராய்ஸ் தான். சூர்யா வந்திருப்பது சியோனிற்கு தெரிந்தது. மாஸ்டர் சீசர், உள்ள ரொம்ப சிறப்பான விருந்து சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உள்ள போய் மற்ற விருந்தினர்களை நீங்க பார்க்க விரும்புறீங்களா என்று சியோன் சீசரை பார்த்து சொன்னான். சூர்யா இங்கு வந்திருப்பதால் அவன் சீசரை வேகமாக அங்கிருந்து அனுப்ப நினைத்தான். சீசர் இதை பார்த்தால் ஒருவேளை அவன் எதையாவது நினைப்பான். இன்னொன்று, இது வரவேற்பு பகுதி. சீசர் நீண்ட நேரம் இங்கே நின்றிருந்தால் இது தெரியாத விருந்தினர்கள் அவன் விருந்தினர்களை வரவேற்க இங்கு நின்று கொண்டிருக்கிறான் என்று தவறாக நினைத்து விடுவார்கள். இது சீசரின் முகத்தை மோசமாக்கும். குடும்பத்தின் வாரிசாக சீசர் தனது பெற்றோரின் தலைமையின் உலகின் வழிகளை நீண்ட காலமாக அனுபவித்தவன். சியோனின் வார்த்தைகளை அவன் எப்படி புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும்? இருப்பினும் அவன் இரண்டாவது விஷயத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தான். அது மற்ற கட்சி தனது நிலையை குறைக்க பயப்படுகிறது. சிரித்த முகத்துடன் சீசர் கிளம்ப தயாரானான். அவனுக்கு பின்னால் இருந்த மற்ற வாடிக்கையாளர்கள் அவரை பாராட்டுவதற்காக விரைவாகச் சென்றனர். சீசர் அரண்மனைக்குள் நடந்தான். சீசர் வெளியேறியதை கண்ட சியோன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அவன் முகத்தில் இப்போது மெல்லிய புன்னகை இருந்தது. ரோல்ஸ் ராய்ஸ் அரண்மனை வாசலில் நின்றது. சியோன் முன்னோக்கி வந்து கதவை திறக்க முயன்றான். ஆனால் சூர்யா கார் கதவை திறக்கவில்லை. இந்த விவரத்தில் சியோன் தலையசைத்தவர். மேலும் சூர்யாவின் அபிப்பிராயம் பல மடங்கு அதிகரித்தது. மறுபடியும் சூர்யாவை வரவேற்கிறோம். இந்த நாட்டோட அற்புதமான இம்பீரியல் அரண்மனைக்கு உங்களை வரவேற்கிறேன்.
சியோன் சூர்யாவை வணங்கி சிரித்துக்கொண்டே சொன்னான். நீ ரொம்ப கண்ணியமானவன் என்று சூர்யாவுக்கு சியோன் மீது நல்ல அபிப்பிராயம் இருந்தது. மிஸ்டர் சூர்யா, இன்னைக்கு பிறந்தநாள் விருந்து இங்க கோட்டையில தான் நடக்குது. நாம இப்ப போலாமா? வாங்க போலாம். மிஸ்டர் சியோன், இந்த இடத்துல நீங்க என்ன பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்ல, நானே போறேன் என்று சூர்யா தலையை ஆட்டிய பின் திரும்பி கோட்டையை நோக்கி நடந்தான். சியோன் அதன் பிறகு அதிகம் பேசவில்லை. அவன் ஒரு பாதுகாவலராக இருந்தான். ஆனால் அவன் காவலாளர்களின் துணை தலைவராகவும் இருந்தான். அவனுக்கு அரச குடும்பத்தின் அந்தஸ்து இருந்தது. இளவரசி ஹெலனாவின் அறிவுறுத்தல் இல்லாவிட்டால் அவன் விருந்தினர்களை வாயிலில் நின்று வரவேற்றிருக்க மாட்டான். அவன் சூர்யாவுடன் இப்போது கோட்டைக்குள் போனால் மற்றவர்கள் அதை பற்றி அதிகம் யோசிப்பதை தவிர்க்க முடியாது. எனவே சூர்யா தனியாக செல்ல வேண்டும் என்று கூறியபோது அவனை அதிகம் தங்கும்படி வற்புறுத்தவில்லை. இருப்பினும் சூர்யாவும் சீசரும் ஏற்கனவே சந்தித்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை. இந்த நேரத்தில் சீசர் கோட்டையில் சில பிரபலமான நபர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான். அப்போது தற்செயலாக அவன் உண்மையில் சூர்யாவை பார்த்தான். சீசரின் கடுமையான முகத்தோற்றம் சுற்றியிருந்த வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. அவர்கள் அனைவரும் திரும்பி பார்த்தனர். சூர்யா இங்கே வருவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் கருத்துப்படி மஞ்சள் நிற தோல்காரனுக்கு இங்கே இருக்க உரிமை இல்லை. இந்த நேரத்தில் சியோனும் அங்கு வந்தான். சியோன், அந்த குரங்கு இளவரசி ஹெலனாவோட பிறந்தநாள் விழாவுக்கு வந்திருக்கானா? அவனெல்லாம் யார் அழைச்சது என்று சீசர் நட்பற்ற தோணியில் கூறினார். அவன் வார்த்தைகள் சியோனின் காதில் விழுந்தன. இது சியோனின் வெளிப்பாட்டை அடியோடு மாற்றியது. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு சியோன் அவசரமாக, மிஸ்டர் சூர்யா இளவரசி ஹெலனாவால் அழைக்கப்பட்ட விருந்தினர் என்றான். சீசருக்கு சூர்யாவை பற்றி தெரிந்தது. அவனது இதயம் நடுங்கியது. இருந்தாலும் அவனின் மேலுள்ள வெறுப்பு அதிகமாகியது. அதுவும் இந்த இடத்தில் தன் மேல் அவன் கை வைக்க முடியாது என்ற தைரியம் வேறு அவனிடம் இருந்தது. சூர்யாதான் தற்காப்பு கலை உலகமான நாட்டின் பெருமைக்குரிய சிறந்த வீரன். அவன் பல நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறான். யாரும் அவனை அவமரியாதை செய்ய துணியவில்லை. இவ்வளோ விலையுயர்ந்த மற்றும் நேர்த்தியான இடத்துல இப்படிப்பட்ட ஒருத்தன் இருக்கிறது இங்க இருக்கிற பணக்கார மக்களை வெறுப்படைய செய்யும் என்று சீசர் படிக்கட்டில் நின்று சூர்யாவை நோக்கி இணங்கிய தோணியில் சொன்னான். குரங்கு, சீப்போ என்று சீசர் பேசி முடித்திருந்தான். சூர்யா கொலைவெறியுடன் திரும்பியதை கண்ட சியோனின் இதயம் துடித்தது. முன்னதாக விமான நிலையத்தில் சூர்யா தற்செயலாக அவனை பார்த்ததால் சீசர் கோபமடைந்தான். அவனை பார்த்தால் சூர்யாவை இழிவுபடுத்துவது போல் தோன்றியது. அப்போது அதற்குள் அவனது உதவியாளர் அவனை இழுத்துச் சென்றாள். இல்லையெனில் அவன் சூர்யாவை தாக்க ஆரம்பித்திருப்பான். பின்னர் சூர்யா இளவரசி ஹெலனாவுடன் தொலைபேசியில் இருந்ததால் அவன் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டான். நாயே, நீ எதுக்காகடா இங்க வந்த என்று சீசர் முரட்டுத்தனமாக திட்டினான். சூர்யா கண்களில் கொலைவெறியை வெளிப்படுத்தினான். என்ன சொன்ன? சூர்யாவின் பேச்சை கேட்டு அங்கிருந்த அனைவரின் முகமும் அந்த இடத்திலேயே உறைந்து போனது. சீசர் எப்படிப்பட்ட நபர்? அவன் ராப்லி குடும்பத்தின் வாரிசாக இருந்தான் மற்றும் எதிர்காலத்தில் பெரிய பதவியை பெறப்போகிறான். தி பாஸ். அத்தியாயம் 414. சீசரின் ராப்லி குடும்பம் அவன் விரும்பிய அனைத்தையும் கொடுத்தது. இந்நாட்டில் மட்டுமல்ல, மற்ற கண்டத்தின் அனைத்து நாடுகளிலும் கூட. மேல்தட்டு வர்க்கத்தினரால் முகஸ்துதி செய்யப்பட்ட ஒரு இருப்பு சீசர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவன் இதற்கு முன் எந்தவிதமான மணக்கு முரளையும் அனுபவித்ததில்லை. பல மக்கள் முன்னிலையில் அவன் அவமானப்பட்டதில்லை. சீசர் முகத்தில் அவநம்பிக்கையுடன் கண்களை விரித்தான். சூர்யா தன்னை மறுக்க துணிவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இத்தனை பேர் முன்னிலையில் சூர்யா தன்னை திட்டுவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சீசருக்கு எதிர்வினையாற்ற நேரமில்லாமல் இவை அனைத்தும் மிக விரைவாக நடந்தன. சியோன் பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். இதை சூர்யா சொன்னதும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தான். அவன் மிகவும் கவலைப்பட்ட விஷயம் நடந்தது. சூர்யாவை புரிந்து கொண்டதாக சியோன் சொல்ல முடியாவிட்டாலும் மற்ற தரப்பினரின் குணாதிசயங்கள் அவனுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தெரியும். அவன் சூர்யாவை கோபப்படுத்தினால் சூர்யாவை யாராலும் தடுக்க முடியாது, அல்லது யாரும் அவனை தடுக்க துணிய மாட்டார்கள். சியோனிற்கு அடுத்து என்ன நடக்கும் என்று யோசிக்க முடிந்தது. ஆனால் அது சீசராக இருந்தாலும் சரி அல்லது சூர்யாவாக இருந்தாலும் சரி, அவர்கள் இருவரும் இளவரசி ஹெலனாவின் பிறந்தநாள் விழாவில் விருந்தினர்களாக வந்திருந்தனர். இந்த நேரத்தில் அவர்கள் சண்டையிட ஆரம்பித்தால் விருந்தினர்களை வரவேற்கும் பொறுப்பில் உள்ளவர் என்ற முறையில் சியோன் ஒரு பெரிய சிக்கலுக்கு ஆளாவான். என்ன இப்ப நீ என்ன சொன்ன? திரும்ப சொல்லு என்று சூர்யா வேறு ஏதாவது சொன்னால் சீசர் நேரடியாகவே சண்டை தொடங்கிவிடுவான் என்று தோன்றியது. சியோனின் கருத்துப்படி இளவரசியின் பிறந்தநாள் விழாவில் சூர்யா சண்டையிட்டாலும் இளவரசி ஹெலனா இந்த விழா காரணமாக அவனுடன் சண்டையிட மாட்டாள். உனக்கு காது கேட்காதா?
மரியாதைய பிச்சை எடுக்காதடா. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியல. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் என்று சூர்யாவின் முகபாவம் எப்போதும் போல இருந்தது. அவன் பார்வையில் சீசர் அவனுக்கு விடுத்த அச்சுறுத்தல் ஒன்றுமில்லை என்பது போல் சாதாரணமாக இருந்தது. அவன் தனியாக லங்காவிற்குள் நுழைந்து வென்று வந்தவன். இந்த மாதிரியான அச்சுறுத்தலுக்கெல்லாம் அவன் பயப்பட மாட்டான். மீண்டும் சூர்யா சொன்னதை கேட்டு சீசர் கோபத்தில் சிரித்தான். சூர்யா அவனிடம் சொன்னது அவனுக்கு எப்படி இருந்ததென்றால், ஒரு குழந்தை ஒரு பெரியவரை பார்த்து மிரட்டுவது போல் இருந்தது. சீசர் மட்டுமல்ல, அங்கிருந்த கூட்டமும் கூட சூர்யாவை பார்த்து சிரித்தது. சூர்யா அந்த மாதிரி ஒரு இடத்தில் இருந்தான். இந்த நாட்டை ஆள்பவர்கள், அதிகாரிகள் என பலரும் அங்கு கூடியிருந்தனர். அவர்களை எதிர்த்து சூர்யாவால் இந்நாட்டில் எதுவுமே செய்ய முடியாது. சீசர் ஒரு அரச குடும்பத்தின் வாரிசாக இருந்தான். மேலும் அவன் வருங்கால மன்னனும் கூட. இதை பார்த்து மற்றவர்கள் எப்படி சிரிக்காமல் இருக்க முடியும்? சீசர் கேலி செய்தான். என்ன, ஹீரோவாக முயற்சி பண்றியா? அது இந்த நாட்டுல உன்னால முடியாது. இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருந்தா இங்கிருந்து நீ உயிரோட போக மாட்ட. சூர்யாவின் கண்களில் ஒரு ஒளி பிரகாசித்தது. நீ இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி பேசுன, உன் விதியை முடிக்கிறது நானாதான் இருப்பேன் என்றான். சூர்யாவின் வார்த்தைகளை கேட்ட சியோனின் இதயம் துடித்தது. சூர்யாவை பற்றி அவன் தெரிந்தவற்றிலிருந்து, அவன் தாக்கினால் எதிராளி இறந்து விடுவார் அல்லது ஊனமுற்றவராகி விடுவார். எப்படியும் அவனை எதிர்ப்பவருக்கு நல்ல முடிவு இருக்காது. சீசர் பலவீனத்தை எளிதில் காட்ட மாட்டான். எனவே அவன் மீண்டும் வார்த்தைகளால் தூண்டினால் அவனது விதியை கற்பனை செய்யலாம். ராப்லி குடும்பத்தின் வாரிசான சீசர் இங்கு காயமடைந்தாலோ அல்லது முடமானாலோ அது உலகில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்கு அதிக காலம் எடுக்காது. அந்த நேரத்தில் விஷயம் முழுவதுமாக பெரிதாகும். மேலும் இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக சூர்யாவை பாதுகாக்க முடியாது. மேலும் இந்த நாட்டில் இருக்கும் அரச குடும்பம் வெளிநாட்டவரான சூர்யாவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். சூர்யாவுக்கு ஆதரவாக ஹெலனா மட்டும்தான் இருப்பாள். இந்த விஷயத்தில் அவளுடைய தலையீடு இருந்தாலும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களிடமிருந்து சூர்யாவால் எளிதில் தப்பிவிட முடியாது. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த முறை வரவேற்பறையில் சியோன் இருந்தான். இவர்கள் சண்டையில் முதலில் அரச குடும்பங்களின் கோபத்திற்கு ஆளாவ போவது சியோன் தான். பொறுப்பை சரியாக கையாள தெரியாத அவனை தான் அவர்கள் முதலில் தண்டிப்பார்கள். மாஸ்டர் சீசர், மிஸ்டர் சூர்யா, இன்னைக்கு இளவரசி ஹெலனாவுடைய பிறந்தநாள் விழா. நீங்க இங்க சண்டை போட்டா இளவரசி ஹெலனாவுக்கு நிச்சயம் ரொம்ப அவமானமா இருக்கும். மேலும் இந்த விஷயம் தெரிஞ்சா இந்த அரச குடும்பத்தை பத்தியும் இளவரசி ஹெலனாவை பத்தியும் எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்றான் சியோன். நிலைமை கொஞ்சம் தீவிரமாக அவன் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றான். அவன் மெதுவாக செயல்பட்டு இரு தரப்பினரும் சண்டையிட ஆரம்பித்தால் எல்லாம் முடிந்துவிடும். சூர்யாவும் சீசரும் எதுவும் பேசாததைக் கண்டு சியோன் ரகசியமாக நிம்மதியடைந்து தொடர்ந்தான். மாஸ்டர் சீசர், மிஸ்டர் சூர்யா, நீங்க 2 பேரும் இளவரசிக்கு ரொம்ப நெருக்கமான விருந்தினர்கள். அப்படி இருக்கும்போது இளவரசி என்ன நினைப்பாங்கன்றத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியில்லையா? சியோனின் வார்த்தைகளை அங்கிருந்து அனைவருக்கும் கேட்டபோது சீசர் முகம் சுளித்தான். அரபு எண்ணெய் வணிகத்தில் அவன் வெற்றி பெறவில்லை. ஆனால் அவன் சோர்வடையவில்லை. அதற்கு பதிலாக அவன் இளவரசி ஹெலனாவின் மீது தனது பார்வையை வைத்தான். அவர்கள் இங்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினால் இளவரசி ஹெலனா மிகவும் வருத்தப்படுவதோடு மட்டுமல்லாமல் சலசலப்பை ஏற்படுத்திய நபரை பற்றிய தனக்கு சாதகமான தோற்றத்தையும் இழக்க நேரிடும். சீசர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. எனவே அவன் சிறிது நேரத்தில் நல்லது கெட்டதுகளை கருத்தில் கொண்டான். அவனது கோபமும் கொஞ்சம் தணிந்தது. சியோன், இளவரசி ஹெலனா இந்திய நாட்டை சேர்ந்த ஒருத்தனை இங்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று சீசர் சியோனிடம் கேட்டான். மிஸ்டர் சூர்யா இளவரசியோட தோழர் என்றான் சியோன். அதன் பிறகு சூர்யாவை ரகசியமாக பார்த்தான். இனி சீசர் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டான். ஆனால் சூர்யா மேலும் பிரச்சனை செய்வானோ என்று பயந்தான். மிஸ்டர் சியோன், நீங்க சொல்றது சரிதான். நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க என்று அந்த சியோனின் பார்வையை பார்த்த சூர்யா அவனின் எண்ணத்தை புரிந்து கொண்டு உடனே தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினான். கடைசியாக ஹெலனா தனது தந்தையுடன் இந்தியாவிற்கு வந்தபோது அவள் அவனுக்கு ஒரு உதவி செய்தாள். இந்த ஏகாதிபத்திய குடும்பத்திற்கு அவன் கடன் பட்டிருந்தாலும் சூர்யா இந்த உதவியை தனது இதயத்தில் இன்னும் நினைவில் வைத்திருந்தான். இல்லையெனில் ஹெலனாவின் பிறந்தநாள் விருந்தில் கலந்து கொள்ள அவன் தனது உயிரை பணயம் வைத்து இங்கு வந்திருக்க மாட்டான். சே, நாம ஒரு நல்ல கலவரமான நிகழ்ச்சியை எதிர்பார்த்தோம். கடைசியில புஸ்ஸுன்னு முடிஞ்சிடுச்சு. இந்த இந்திய நாட்டு நபர் ரொம்ப பலவீனமா இருப்பான் போல என்று சூர்யாவும் சீசரும் எந்த அசைவும் செய்யாததால் சுற்றியிருந்த விருந்தினர்கள் அனைவரும் ஏமாற்றத்தின் தோற்றத்தை வெளிப்படுத்தினர். இருப்பினும் இப்போது சூர்யாவின் வார்த்தைகளிலிருந்து சூர்யா மிகவும் கோழைத்தனமாக இருப்பதாகவும் சீசருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க துணியவில்லை என்றும் அவர்கள் நினைத்தார்கள். பரவாயில்ல, இளவரசி அன்பானவள். நிறைய நண்பர்கள் அவளுக்கு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே இங்க வரத்துக்கு தகுதியானவங்க இல்ல.
இளவரசி ஹெலனா சில விஷயங்களை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் இளவரசி கிட்ட இதை பத்தி பேசுறேன் என்று சீசர் சூர்யாவை வெறுப்புடன் பார்த்தான். அவன் பார்வையில் சூர்யாவின் உயிர் அவன் கையில் இருப்பது போல் தோன்றியது. அப்போது சுற்றியிருந்த விருந்தினர்கள் கூட சூர்யாவை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுடன் சேர்ந்து விருந்தில் பங்கேற்கும் தகுதி சூர்யாவிற்கு இல்லை என்பது போலவும் சூர்யாவை விருந்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்பது போலும் பார்த்தனர். இருந்தாலும் சியோன் மட்டும் ரகசியமாக தலையை ஆட்டினான். மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் உன்னதமான மற்றும் நேர்த்தியான இளவரசி ஹெலனாவின் பார்வையில் இந்த சூர்யாவின் மீது எவ்வளவு மரியாதை மற்றும் அன்பு இருந்தது என்பதை அவன் எப்படி அறியாமல் இருக்க முடியும்? சீசரை பார்த்த சியோன் அவன் முகத்தில் இன்னும் பெருமிதத்துடன் இருப்பதை பார்த்தான். ராப்லி குடும்பத்தின் வாரிசாக அவன் இளவரசி ஹெலனாவிடம் போய் சொன்னாலும் அவள் நிச்சயம் யாருக்காகவும் சூர்யாவை இங்கிருந்து அனுப்ப மாட்டாள். சீசர் இளவரசி ஹெலனாவிடம் எச்சரிக்கையாக இருந்தான். மேலும் அவள் ஒரு மோசமான அபிப்பிராயத்தை தன் மீது வைத்து விடுவாளோ என்று பயந்தான். இதனால் அவன் விருந்தில் எந்த அசைவும் செய்யவில்லை. ஆனால் அவன் ஏற்கனவே இளவரசி ஹெலனாவை பார்க்கும்போது இந்த இந்திய நாட்டு நபரை துரத்துச் செல்ல வேண்டும் என்று அவன் ஏற்கனவே தனது மனதை தயார் செய்து கொண்டான். அவனது கருத்துப்படி அவன் அந்தஸ்தும் அதிகாரமும் உள்ளவன். எனவே இளவரசி ஹெலனா அவனை எதிர்த்து பேச மாட்டாள் என்று நம்பினான். சூர்யாவுக்கும் ஹெலனாவுக்கும் உள்ள உறவை பற்றி சீசர் யோசிக்கவில்லை. அவர்களுக்கு இடையிலான நட்பிற்கு காரணம் இந்தியாவில் அவர்கள் ஒருவரையொருவர் சந்தித்தது மட்டும்தான் என்று அவன் நினைத்திருந்தான். சுற்றியிருந்த விருந்தினர்கள் சீசரை சுற்றி குழுமியபடி வெளியேறினர். மிஸ்டர் சூர்யா, ரொம்ப நன்றி. பிரச்சனையை பெருசுப்படுத்தாம இருந்ததுக்கு. இளவரசி ஹெலனாவை நீங்க சங்கடப்படுத்தல. வரவிருந்த பிரச்சனையை முன்கூட்டியே உணர்ந்து பின்வாங்கியதுக்கு நான் உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கிறேன் என்றான் சியோன். சீசரும் மற்றவர்களும் கிளம்பிச் சென்றதும் ஒரு மரியாதையான முகபாவத்துடனும் மிகுந்த உற்சாகத்துடனும் சூர்யாவின் பக்கம் சியோன் நின்றான். மிஸ்டர் சியோன், நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. பரவாயில்ல, அவன் மேற்கொண்டு என்கிட்ட பிரச்சனை வராத வரைக்கும் நான் அவன் வழியில குறுக்கிட மாட்டேன் என்று சூர்யா சிரித்துக்கொண்டே டாபிக்கை மாற்றினான். மிஸ்டர் சியோன், ஆமா, யார் அந்த ஆளு? இந்த நாட்டு ராஜாவை விட இவனுக்கு ரொம்ப திமிர் அதிகமா இருக்கும் போலயே என்றான். சியோன் கசப்புடன் சிரித்தான். அவரோட பேரு சீசரு. அவரு ராப்லி குடும்பத்தின் வாரிசு. அவர் எதிர்காலத்துல நிச்சயமா அரசனாக கூடியவர். இந்த நாட்டுல உள்ள சில பழங்கால குடும்பங்கள்ல ராப்லி குடும்பமும் ஒண்ணு. இந்த நாட்டோட ஏகாதிபத்திய குடும்பமும் கூட அவங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும் என்றான் சியோன். ஓ, அப்படின்னா இவனுக்கு இவ்ளோ திமிர் இருக்கிறதுல ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்று சூர்யா முகத்தில் புன்னகையுடன் தலையசைத்தான். எதிர்த்தரப்பினரின் அடையாளம் கண்டு அவன் பயந்ததாகவோ ஆச்சரியப்பட்டதாகவோ தெரியவில்லை. சூர்யாவின் முகத்தை பார்த்து சியோன் ஆச்சரியப்படவில்லை. சூர்யா யார்? அவன் லங்கா கண்டத்தில் தனியாகச் சென்று ஒரு முழு தேசமும் அவனை சூழ்ந்து தாக்கிய போது அவன் அதை எப்படி சமாளித்து வெளியே வந்தான் என்பது சியோனிற்கு தெரியும். மேலும் இந்த ராப்லி குடும்பம் மற்றவர்களின் பார்வையில் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பெரியதாகவும் இருந்தாலும் சூர்யாவின் பார்வையில் அது ஒன்றுமில்லை. மிஸ்டர் சியோன், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அதை நீங்க பாருங்க, நான் மேல போறேன் என்று வேறு எதுவும் சொல்லாத சியோனை பார்த்து சூர்யா கேட்டான். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சூர்யா, நானும் உங்களோட வரேன் என்று சியோனின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. சூர்யாவுக்கும் சீசருக்கும் மீண்டும் ஏதாவது மோதல் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்தான். அதனால் சூர்யா எப்போது வேண்டுமானாலும் அவர்களை பின்தொடர்ந்து விடுவானோ என்று பயந்தான். எதுவாக இருந்தாலும் அவன் அதை எளிதாக சமாளிக்க முடியும். ரொம்ப நன்றி என்று சூர்யா சிரித்தான். இதை கேட்ட சியோன் கலகலவென சிரித்துவிட்டு ஒரு கையால் சைகை செய்து சூர்யாவை முதலில் போகுமாறு சொன்னான். சுவாரஸ்யமா இருக்கு. இந்த பையன் உண்மையிலேயே நம்மளை பின்தொடர துணிவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இவனுக்கு நம்மளை பார்த்து கொஞ்சம் கூட பயம் இல்ல போல இருக்கு. இவனை இந்த விருந்துல இருந்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனா அதை பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கும். சீசரை ஆதரித்த வாடிக்கையாளர்கள் சூர்யாவையும் சியோனையும் பார்த்ததும் தனிமையில் விவாதிக்க ஆரம்பித்தனர். சுற்றியிருப்பவர்களின் விவாதத்தை கேட்ட சீசரும் திரும்பி பார்த்தான். சூர்யா உண்மையில் பின்தொடர்ந்து வந்தான். இவன் என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான். நான் இங்க ஒரு ஹீரோவா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்னை இவன் கொடூரமான வில்லனா மாத்திடுவான் போல இருக்கு என்று சீசரின் வார்த்தைகள் மென்மையாக பேசப்பட்டாலும் சுற்றியிருந்த வாடிக்கையாளர்கள் அனைவரும் அதை கேட்டு நிறுத்தாமல் சிரித்தனர். அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டதற்கு காரணம் இந்த ராப்லி குடும்பத்தின் வாரிசுக்கு ஆதரவாக இருந்ததுதான். எதிர்த்தரப்பினரை பார்த்த சூர்யா அதை முகத்தில் காட்டவில்லை. பக்கத்தில் இருந்த சியோனும் இந்த காட்சியை கண்டு மனதுக்குள் சபித்தான். சீசர், நீ ஒரு முட்டாள். நாங்க தான் முதல்ல இளவரசிய சந்திக்க முடியும்னு நம்புறேன் என்று இதை நினைத்தபடி சியோன் வேகத்தை அதிகரித்தான். இந்த பழங்கால அரண்மனை வரலாற்றின் ஒளியால் நிரப்பப்பட்டிருந்தது. மேலும் இந்த சிறப்பு அரண்மனைக்குள் ஒரு விருந்தினருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது.
வெள்ளை மேஜை துணியால் மூடப்பட்ட நீண்ட மேஜைகள் இருந்தன. அவற்றின் மீது அனைத்து வகையான பழங்களும் வைக்கப்பட்டிருந்தன. விலை உயர்ந்த சிவப்பு ஒயின் பாட்டில்களும் இருந்தன. சம்பவ இடத்தில் இருந்த விருந்தினர்கள் அல்லது 3 பேர் அனைவரும் தங்கள் கைகளில் சிவப்பு ஒயினுடன் கூடியிருந்தனர். அவர்கள் அரட்டையடித்து மகிழ்ச்சியுடன் சிரித்தனர். சூழ்நிலை இணக்கமாக இருந்தது. இந்த மாதிரியான கூட்டம் மேல்தட்டு வகுப்பில் மிகவும் பிரபலமாக இருந்தது. அவர்களுக்கு உயர்தர சேவைகளை வழங்குவதற்காக ஒரு பணியாளர் ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு கூட்டத்தினோடு சென்று கொண்டிருந்தான். சீசரின் வருகையில் இந்த இணக்கமான சூழல் அழிக்கப்பட்டது. ராப்லி குடும்பத்தின் இந்த வாரிசு இந்த அரண்மனைக்குள் நுழைந்த தருணம் அவன் சுற்றியுள்ள மக்களின் கவனத்தை ஈர்த்தான். பிறகு ஒவ்வொருவராக வேறு ஒரு குறிக்கோளுடன் சீசரை சுற்றி வளைத்து அவனை புகழ்ந்து பேசத் தொடங்கினர். மிஸ்டர் சீசர், உங்க குணத்தை பார்த்தா ராப்லி குடும்பத்தோட வாரிசு நீங்க தானே நான் நினைக்கிறேன், சரியா? பேசியவர் இந்நாட்டு புகழ்பெற்ற குலத்தை சேர்ந்த ஒரு பிரமுகரின் மூத்த மகள். ஆனால் அவளது குடும்பம் ராப்லியை விட மிகவும் தாழ்வானது. இந்த நேரத்தில் அந்த பெண் சீசரை பார்த்தபோது சீசர் தலையத்தால் அவள் அவனுக்காக எதையும் தயங்காமல் செய்வாள் என்ற உணர்வை தந்து கண்கள் பிரகாசித்தன. ஹே தேங்க்ஸ் என்று சீசரின் முகத்தில் இன்னும் அந்த ஒதுங்கிய தோற்றம் இருந்தது. தன் எதிரில் இருக்கும் பெண் தன்னுடன் பேசுவது ஏற்கனவே ஒரு மரியாதை போல இருந்தது. எதிர்பார்த்தபடி சீசர் உண்மையில் அவளுடன் பேசினான். மாஸ்டர் சீசர், நான் உங்களை தூரத்துல இருக்கும் போதே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க வந்தாலே அந்த இடம் ரொம்ப பரபரப்பா மாறிடும். அது சரி, மாஸ்டர் சீசர் ராப்லி குடும்பத்து வாரிசு. அவர் எப்படி சாதாரணமான மனிதரா இருக்க முடியும்? சூழ்ந்திருந்தவர்கள் சீசரின் பின்னே ஒவ்வொருவராக ஏதோ சொன்னபடி பின்தொடர்ந்தனர். சீசர் ஏற்கனவே இது குறித்து பழக்கப்பட்டவன். அவர் பிறந்தது முதல் அவன் புகழின் உச்சியில் இருந்தான். இதெல்லாம் அவன் அடையாளத்திலிருந்து வந்ததா? இந்த நேரத்தில் சூர்யாவும் சியோனும் உள்ளே நுழைந்தனர். சீசரின் பரபரப்புடன் ஒப்பிடும்போது சூர்யாவின் இடம் மிகவும் அமைதியாக இருந்தது. வாசலில் சூர்யாவுக்கும் சீசருக்கும் இடையே நடந்த சண்டையை நேரில் பார்த்தவர்கள் சிலர். அவர்களின் பார்வையில் சூர்யா சீசரை புண்படுத்தியிருந்தாலும் அவன் இன்னும் இந்த இடத்திற்கு வர துணிந்தான். இது வெறுமனே அவனை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே செய்தது போல இருந்தது. தி பாஸ், அத்தியாயம் 415. சியோன் சூர்யாவை விருந்து நடக்கும் இடத்திற்குள் அழைத்து வந்தான். அங்கு நாகரிகமான உடை அணிந்த பல பணக்கார குடும்பத்தினர் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர். மிஸ்டர் சூர்யா, உங்களோட இதுக்கு மேல என்னால வர முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பழங்களும் மதுவும் ஏராளமா இருக்கு. தயவு செஞ்சு உங்க விருப்பம்படி இந்த விருந்த அனுபவிங்க. நான் இளவரசி கிட்ட போய் நிலைமைய சொல்றேன் என்று சியோன் மன்னிப்பு கேட்டான். வாசலில் இருந்தவர்களின் முகபாவங்களை கண்டு மனம் சலித்தான். சியோன், நீங்க ரொம்ப கண்ணியமானவரு. போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் என்றான் சூர்யா. தனது வருகையை இளவரசி ஹெலனாவிடம் தெரிவிக்க சியோன் செல்லவில்லை என்பதை சூர்யா ஏற்கனவே அறிந்திருந்தான். ஆனால் அவன் இளவரசி ஹெலனாவிடம் தங்களின் பிரச்சனையை எளிதாக்கும்படி கேட்க விரும்பினான். சூர்யா ஆட்சேபனை தெரிவிக்காததை கண்டு சியோன் வேகத்தை அதிகரித்து அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். சீசரை மக்கள் கூட்டம் சூழ்ந்திருந்தாலும் அவனது பார்வை அவ்வப்போது சூர்யாவின் திசையை நோக்கியே இருந்தது. அந்த நேரத்தில் சியோன் தனியாக போவதைக் கண்டு அவன் கூட்டத்திலிருந்து வேகமாக நடந்து சென்றான். மிஸ்டர் சியோன், இளவரசி இப்ப எங்க இருக்காங்க என்று சீசர் சியோனை வழிமறைத்து கேட்டான். சியோன் ஒரு கணம் தயங்கி அவனிடம் பதில் சொல்ல முற்பட்ட போது, இளவரசி வந்துட்டு இருக்காங்க என்று யாரோ கத்தினான். அரண்மனையின் வடகிழக்கு மூலையை பார்க்க கூட்டம் திரும்பியது. இளவரசி ஹெலனா புன்னகையுடன் மெதுவாக நடந்து வருவதை பார்த்தார்கள். அவள் இன்னும் எப்போதும் போல் அழகாக இருந்தாள். ரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட்ட தூய வெண்ணிற ஆடையை அணிந்து உன்னதமான மற்றும் அழகான தோற்றத்துடன் இருந்தாள். அவள் கழுத்தில் நெக்லஸும் கையில் ரத்தின வளையலும் இருந்தது. அவள் உடையில் குறைந்தது டஜன் கணக்கான ரத்தினங்கள் இருந்தன. அத்தகைய ஆடைகளை அணிந்திருக்கும் ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் அவர்கள் கொஞ்சம் மோசமாக தோன்றலாம். ஆனால் இளவரசி ஹெலனாவுக்கு அவைகள் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தன. ஹெலனாவிற்கு பின்னால் 2 பணிப்பெண்கள் அவளது நீண்ட ஆடையை கையில் ஏந்தியபடி வந்தனர். ஹெலனா நடந்து வந்ததும் கூட்டத்தினுடைய சூர்யாவின் உருவத்தை தான் முதலில் தேடினாள். ஆனால் அவனை காணவில்லை. ஹெலனா லேசாக முகம் சுளித்தாள். மற்றவர்களை பொறுத்தவரை ஹெலனா அவர்களை பற்றி கண்டு கொள்ளவில்லை. ராப்லி குடும்பத்தின் வாரிசான சீசரையும் கூடதான். இளவரசி ஹெலனா சற்று ஏமாற்றம் அடைந்தாள். ஆனால் அந்த நேரத்தில் அவள் சாதாரணமாக சுற்றி பார்க்கும்போது தனிமையாக நுழைவாயிலில் ஒரு பழக்கமான உருவத்தை பார்த்தாள். இளவரசி ஹெலனாவின் கண்கள் ஒளிர்ந்தன. அவளுடைய புன்னகை இன்னும் விரிந்தது. சூர்யா வந்திருந்தான். இளவரசி ஹெலனா, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னோட அசாதாரணமான அழக பார்க்கும்போது இந்த அரண்மனையோட பிரம்மாண்டம் கூட ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது
என்று சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு முகத்தில் புன்னகையுடன் சீசர் கூட்டத்திலிருந்து வெளியே வந்து இதைச் சொன்னான். நன்றி என்று அவனது பாராட்டுகளை எதிர்கொண்ட இளவரசி ஹெலனா அவனுக்கு பணிவுடன் நன்றி தெரிவித்தாள். இளவரசி ஹெலனா, வானத்திலிருந்து இறங்கி வரும் தேவதை கூட உங்களை விட அழகா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள் உடையில நீங்க தேவதைகளை விட அழகா தெரியுறீங்க. அது சரி, இளவரசி இருக்கிற இடம் அப்படியே ஜொலிக்குதுல்ல. சுற்றி இருந்த வாடிக்கையாளர்கள் அனைவரும் அவளை மரியாதையுடன் வரவேற்றனர். நாகரிகமாக உடையணிந்து வந்த இவர்களை அவளால் மதிக்காமல் இருக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் சீசர் திடீரென்று பேசினான். அழகான இளவரசி ஹெலனா, இன்னைக்கு இந்தியாவிலிருந்து உன் நண்பனை எவனையாவது அழைச்சிருக்கியா என்று சீசரின் வார்த்தைகள் சற்று சத்தமாக இருந்தன. அவன் அதை வேண்டுமென்றே கூறினான். ஆனால் அவனது வார்த்தைகள் வெளிவந்தவுடன் விருந்தினர்கள் உடனடியாக அமைதியாகிவிட்டனர். ஆமா, அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று சீசரின் வார்த்தைகளை கேட்ட ஹெலனா அவன் என்ன சொன்னான் என்று தெரியாமல் ஒரு கணம் திகைத்தாள். இளவரசி, இப்பதான் அந்த இந்திய நாட்டைச் சேர்ந்தவனை நான் 2 முறை சந்திச்சேன். ஆனா அவன் ஒரு காட்டு மிராண்டிய போல நடந்துக்கிறான். அவனோட செயல்பாடுகள் எல்லாமே மூர்க்கத்தனமா இருக்கு. நான் மட்டும் இல்ல, சுற்றியுள்ள விருந்தினர்களும் அனைவரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. என் கருத்துப்படி அந்த மாதிரி ஒரு நபர் உன்னோட பிறந்தநாள் விருந்தில கலந்துக்கிறது அவமரியாதைன்னு நான் நினைக்கிறேன். அவனை உடனடியா வெளியே அனுப்பணும்னு கேட்டுக்கிறேன். இளவரசி ஹெலனா உடனடியாக சூர்யாவை வெளியே துரத்த வேண்டும் என்பதால் சீசர் இதை சொல்ல காத்திருக்கவில்லை. சீசரின் வார்த்தைகளால் சூழ்ந்திருந்த அனைத்து மரியாதைக்குரியவர்களும் மூலையில் நின்றிருந்த சூர்யாவை நோக்கினர். அந்த கண்ணுக்கு தெரியாத மூலையில் சூர்யா தனியாக நின்று கொண்டிருந்த போது அவனுக்கும் அந்த விருந்திற்கும் சம்பந்தமில்லாதவன் போல நின்று கொண்டிருந்தான். இளவரசி ஹெலனா கண்களில் கோபத்துடன் சூர்யாவை ஆழ்மனதில் பார்த்தாள். சீசர் மீது அவளுக்கு கோபம் வந்தது. சீசர் சொன்னதை கண்டு கோபம் கொண்டாள். சீசர் ஹெலனாவின் வெளிப்பாட்டை பக்கத்திலேயே நின்று கவனித்துக் கொண்டிருந்தான். இளவரசி புன்னகையை நிறுத்தி இருண்ட முகத்துடன் இருப்பதைக் கண்டு சீசரின் உள்ளம் கனத்தது. சீசரின் தவறு என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. என்ன நடக்குதுங்க? ஏன் இளவரசி சீசர் மேல கோவப்படுறாங்க என்று கூட்டத்தினரிடையே மிகவும் புத்திசாலித்தனமான சிலர் ஏதோ தவறு இருப்பதை கவனித்தனர். மிஸ்டர் சீசர், இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் விருந்து. அது உங்களோடதில்ல. என்னோட விருந்துக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான். என் இந்திய நண்பரை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா அவர் என்னோட நண்பர். என்னோட நண்பரை பத்தி என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் மரியாதையா பேசுறது நல்லது என்று இளவரசி ஹெலனாவின் வார்த்தைகள் மென்மையாக இருந்தாலும் அதில் அவளுடைய கோபம் தெளிவாக தெரிந்தது. இதை எல்லோரும் சொல்ல முடியும். சீசர், நீங்க என் நண்பரை மதிக்கலனா நீங்க என்னையே மதிக்கலன்னு தான் அர்த்தம். என்ன அவமானப்படுத்துறதுக்காக தான் நீங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்களா என்றாள் ஹெலனா. இளவரசி என்று சீசர் எவ்வளவு திமிரு பிடித்தவனாக இருந்தாலும் ஹெலனாவின் வார்த்தைகளை கேட்டவுடன் அவர் பதற்றமாக எதிர்வினையாற்றினான். மேலும் அவன் மிகவும் புத்திசாலியாக இருந்தான். எனவே அவன் இந்த தருணத்தில் ஏதோ சரியாக இல்லை என்பதை உணர்ந்தான். அவன் தனது வார்த்தைகளை விரைவாக திரும்ப பெற விரும்பினான். இருப்பினும் இவை அனைத்திற்கும் மிகவும் தாமதமானது. சீசர், நீங்க உடனடியா என் நண்பர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் நண்பர் உங்களை மன்னிக்கலனா உங்களை இந்த விருந்தில இருந்து வெளியேற்றதை தவிர எனக்கு வேற வழி இல்ல என்று இளவரசி ஹெலனாவின் வார்த்தைகள் உறுதியானதாகவும் மற்றும் சந்தேகத்திற்கிடமின்றியும் இருந்தன. இளவரசி தன் வார்த்தைகளை முடித்தவுடன் அனைவரும் திகைத்து போனார்கள். அவர்களின் ஒவ்வொருவரின் முகமும் அவநம்பிக்கையை வெளிப்படுத்தியது. சில விருந்தினர்களுக்கு சீசருக்கும் சூர்யாவுக்கும் இடையே என்ன வெறுப்பு இருந்தது என்று தெரியவில்லை. ஆனால் இளவரசி ஹெலனா வெளியில் வந்தவுடன் சீசர் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் இந்திய நாட்டு விருந்தினரை விருந்திலிருந்து வெளியேற்ற நினைத்ததுதான் இளவரசியின் கோபத்திற்கு காரணம் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனாலும் இளவரசி ஹெலனா இப்படி சொல்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எல்லோரையும் போல சீசருக்கு கூட இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வது என்று தெரியவில்லை. இத்தனை பேர் முன்னிலையில் இளவரசி ஹெலனா தன்னை அவமானப்படுத்துவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. மேலும் இளவரசி ஹெலனா இங்கு தான் வந்ததன் நோக்கம் அவளை அவமானப்படுத்துவதற்காக என்று கூறியிருந்தாள். அவன் ராப்லி குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினான் என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். இப்போதும் கூட அவனால் சரியான நேரத்தில் பதிலளிக்க முடியவில்லை. ராப்லி குடும்பம் வலுவாக இருந்த போதிலும் அது ஏகாதபத்திய குடும்பத்தை புறக்கணிக்க துணியும் அளவுக்கு வலுவாக இல்லை. இளவரசி ஹெலனா சொன்னது சந்தேகத்திற்கிடமின்றி பல மக்கள் முன்னிலையில் அவனை கடுமையாக அவமானப்படுத்தியது. இந்த நேரத்தில் மூலையில் இருந்த சூர்யாவை எல்லாராலும் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. சூர்யா முன்பு அவர்களின் பார்வையில் தெளிவற்றவராக இருந்தான். ஆனால் இப்போது அவன் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தான். நிலைமையை காப்பாற்ற ஏதோ சொல்ல முயன்ற சீசரின் முகம் வெளிரியது. இளவரசி, நான் என்று இந்த நேரத்தில் அவன் மிகவும் வேதனையாகவும் கோபமாகவும் உணர்ந்தான். இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அவன் எப்பொழுதும் மிகவும் கர்வமும் திமிரும் கொண்டவனாக இருப்பான்.
ஆனால் அவன் இந்த அளவுக்கு காயப்படுத்தப்படுவான் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. நீங்க மன்னிப்பு கேட்கணும், இல்லனா இந்த இடத்தை விட்டு வெளியேறணும். இதுதான் என்னோட இறுதி முடிவு. நீங்க எத்தனை முறை என்ன சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாலும் என்னோட முடிவுல இருந்து நான் மாற போறதில்ல என்று சீசர் தனது வாக்கியத்தை முடிப்பதற்குள் இளவரசி ஹெலனா உறுதியான தோற்றத்துடன் அவனை குறுக்கிட்டாள். இந்த நேரத்தில் சீசர் தனது உடல் மிதப்படுவது போல் உணர்ந்தான். இந்த நேரத்தில் அவன் ஒரு கனவில் இருப்பது போல் உணர்ந்தான். ஆனால் இந்த கனவு ஒரு கனவாக இல்லை. அவன் ஆழ்மனதில் சூர்யாவை பார்த்தான். அந்த இந்திய நாட்டைச் சேர்ந்தவனை உடனடியாக கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவனது மனதில் மேலோங்கி இருந்தது. அவனுக்கும் இளவரசி ஹெலனாவுக்கும் இடையிலான உறவு என்ன? அவனுக்காக இளவரசி ஹெலனா ராப்லி குடும்பத்தின் இருப்பை புறக்கணிக்க முடிவு செய்வாளா? தன்னை பல மக்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த முயற்சிப்பாளா? ஏன் என்று சீசரால் எவ்வளவு முயன்றும் புரியவில்லை. உடனே சூர்யாவின் உருவமே அவன் கண்ணில் பட்டது. இது சீசரின் கேள்வி மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரும் அப்படித்தான் நினைத்தார்கள். ஆனால் விளைவு என்னவாக இருந்தாலும் இந்த விருந்து முடிந்ததும் ராப்லி குடும்பத்தின் வாரிசான சீசர் வேடிக்கை மனிதனாக இன்று மாறினான். மறுபுறம் சூசன் தனது அலுவலகத்தில், விமான நிலையத்துல பார்த்தவனை இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் சூசன். சூர்யாவை இதற்கு முன்னே பரிச்சயமானவன் என்று சூசன் நினைத்திருக்கும் காரணம், சூர்யாவை பற்றிய ஒரு கதையை முன்பு அவள் முன்பே கேள்விப்பட்டிருந்தாள். இருப்பினும் அவள் பொதுவாக மற்ற விஷயங்களில் பிஸியாக இருந்தால் அதிக கவனம் செலுத்தவில்லை. அதோடு அவர்களுக்கும் சூர்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது என்று நினைத்தாள். இந்த நேரத்தில் அவள் அந்த கதையை மீண்டும் நினைவு கூர்ந்தாள். சூர்யா லங்காவில் உள்ள ஏராளமான நெஞ்சாக்களை கொன்றான். மேலும் 18வது சக்தி வாய்ந்த தெய்வீக தரவரிசை வீரரும் அவனது கைகளில் இருந்தார். சூசன் செய்தித்தாளை படித்தாள். கைகள் நடுங்க. சூர்யா, இந்த நபர் ரொம்ப ஆபத்தானவன். இது சீசர் கிட்ட நான் முன்கூட்டியே சொல்லி இருக்கணும் என்று ஏர்போர்ட்டில் சூர்யாவுடன் தகராறு செய்த நேரத்தை அவளால் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அது பெரிய விஷயமாக இல்லாவிட்டாலும் அது விரும்பத்தகாததாகவே இருந்தது. சீசரிடம் பேச வேண்டும் என்று சூசன் உணர்ந்து தன் மனதை தேற்றிக் கொண்டாள். லண்டன் டவர் கோட்டைக்குள் முதலில் இது ஒரு கலகலப்பான பிறந்தநாள் விருந்தாக இருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் விருந்து அசாதாரணமாக அமைதியாக மாறியது. யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சூழ்நிலை மிகவும் விசித்திரமாக இருந்தது என்ற காதை கூசும் ரிங்டோன் சங்கடமான சூழலை உடைத்தது. அனைவரும் பார்த்துவிட்டு அது சீசரின் போன் என்பதை உணர்ந்தனர். சீசர் தனது கைபேசியை எடுத்து எந்தவித வெளிப்பாடும் இல்லாமல் பதில் பொத்தானை எழுத்தினான். மாஸ்டர் சீசர், நான் சூசன். நான் இந்திய நாட்டு நபரை பத்தின தகவலை விசாரிச்சேன் என்ற அழைப்பு இணைக்கப்பட்டவுடன் சூசன் நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். என்ன? அவனோட டீட்டெயில்ஸை விசாரிக்க தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அதுக்குள்ள எப்படி என்று சீசர் அதிர்ச்சி அடைந்தான். இங்கு நடந்த இந்த செய்தி வேகமாக பரவினாலும் சூசனால் அதை அவ்வளவு சீக்கிரம் தெரிந்து கொள்ள முடியாது. சூசன் என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்தாள். முதலில் சூர்யாவை தெரிந்தவர் என்று நினைத்தவள் செய்தித்தாளை பார்த்ததும் மிகவும் பயந்து விட்டாள். சீசர் அவனை புண்படுத்தி விடுவானோ என்று அவள் பயந்தாள். எனவே அவனிடம் சொல்ல வேண்டியது அவசியம் என்று அவள் நினைத்தாள். மாஸ்டர் சீசர், என்னாச்சு? அந்த இந்திய நாட்டு நபரோட ஏதாவது பிரச்சனையில ஈடுபட்டு இருக்கீங்களா என்று சூசனுக்கு திடீரென்று ஒரு மோசமான உணர்வு ஏற்பட்டது. ஆனால் அவள் சீசரின் மனநிலையை புரிந்து கொண்டாள். ஆனால் அவள் நேரடியாக கேட்க துணியவில்லை. மாறாக அவள் மறைமுகமாக கேட்டாள். அந்த இந்திய நாட்டு நபரை பத்தி சில தகவல்களை நான் இப்பதான் பார்த்தேன். அதனாலதான் அதை நான் உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்பினேன். சொல்லு, யார் அந்த சூர்யா என்று சீசர் கோபமாக கேட்டான். அவன்தான் என்று ஆரம்பித்து சூசன் தனக்கு தெரிந்த எல்லா தகவல்களையும் சீசரிடம் சொன்னாள். சீசர் தொலைபேசியை துண்டித்த பிறகு அவன் ஒரு கணம் தயங்கி இளவரசி ஹெலனாவிடம் மன்னிப்பு கேட்க தயாரானான். சூர்யாவை பொறுத்தவரை அவனது பார்வையில் அவன் மன்னிப்பை ஏற்கும் அளவுக்கு கூட தகுதியற்றவன். இளவரசி ஹெலனா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் பொறுமை இல்லாம நடந்துகிட்டேன். தப்பு ஏமாலதான். நடந்ததுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் என்று சீசர் இந்த முறை மன்னிப்பு கேட்டதற்கு காரணம் இளவரசி ஹெலனாவுடன் நல்ல உறவை ஏற்படுத்துவதற்காக தான். விஷயங்கள் இந்த நிலைக்கு வந்திருந்தாலும் அவன் இன்னும் நிலைமையை கைப்பற்ற முயன்றான். மாஸ்டர் சீசர், உங்களுக்கு நான் சொன்னது தெளிவா கேட்கலையா என்று இளவரசி ஹெலனா இன்னும் புகைந்து கொண்டிருந்தாள். எனவே அவள் எதிர்த்தரப்பினரை எளிதில் மன்னிக்க மாட்டாள் என்பது தெளிவாக தெரிந்தது. மனதிற்குள் போராடுவது போல் சீசரின் முகபாவங்கள் மாறிக்கொண்டே இருந்தன. சூர்யா ஒரு காட்டுமிராண்டி என்றும் அவனை அந்த இடத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்றும் அவன் கூறினான். ஆனால் இப்போது நிலைமை முற்றிலும் நேர்மாறாக இருந்தது.